பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு குறித்தான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் கிருபையால் முழு குர்ஆன் தஃப்சீர் விளக்கத்தில் இப்போது நாம் 34வது பக்கத்தை பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 34. சென்ற பக்கம் 33வது பக்கம். அதனுடைய 4 செய்திகள். போர் புரிதல் நம் மீது விதிக்கப்பட்டுள்ளது 33A. 33Bல புனித மாதங்களில் போர் செய்வதை பற்றியான செய்தி. 33Cல தொடர்ந்து போர் புரிவார்கள் என்று இறை நிராகரிப்பாளர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். 33Dல மதுபானம், மது, சூதாட்டம் இதை பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. நிறைய அதனுடைய பின்னணி மாஷா உமர் ரலியல்லாஹு பின்னணியெல்லாம் நம்ம பார்த்தோம். உங்களுடைய சிந்தனையில் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கும். ஹைர். அதை தொடர்ந்து பக்கம் எண் 34 இன்றைய பக்கம். இதிலும் 4 செய்திகள். 34Aல அனாதைகளை பற்றி கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு பதில். 34Bல இணை வைப்பவரை மனம் முடிக்காதீர். ஒரு முக்கியமான ஒரு சட்டம், இஸ்லாமிய ஒரு சட்டத்தை பற்றி பார்க்க போறோம். அடுத்து 34Cல மாதவிடாய் பற்றி கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து என்ன சட்டம், அதை பற்றியான தெளிவுகள் என்ன, அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் வருது. அடுத்து 34Dல அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வதை கேடயமாக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம பார்க்கிறோம். பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபித் துன்யா வல் ஆখিরাহ ويسألونك عن اليتامى قل إصلاح لهم خير وإن تخالطوهم فإخوانكم والله يعلم المفسد من المصلح ولو شاء الله لعنتكم إن الله عزيز حكيم. மேல் கூறிய இரண்டும் இவ்வுலகிலும் மறுமையிலும் என்ன பலன் தரும் என்பதை பற்றி நீங்கள் தெளிவு பெறுவதற்காக தன் வசனங்களை அவ்வாறு விளக்குகிறான். ஏன்னா 219 சென்ற பக்கம் அப்படிங்கிறது கதாலிக யுபையினுலக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் ததஃபக்கரூன், நீங்கள் நல்லுணர்வு பெறும் பொருட்டு அல்லாஹ் இவ்வாறு உங்களுக்கு சட்டங்களை தெளிவுபடுத்துகிறான். ஃபித் துன்யா வல் ஆখিরা. அந்த ஃபித் துன்யா வல் ஆখিরা என்பது, இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஃபித் துன்யா வல் ஆখিরা என்பது முந்தைய வசனத்தினுடைய இறுதியோடு தொடர்புடையது. ஆனால் அடுத்த பக்கமா அல்லாஹ் இடம்பெற செஞ்சிருக்கான். பக்க அடிப்படையில் பார்க்கும்போது அது அடுத்த பக்கமா அமைஞ்சிருச்சு. பக்கமாவது பின்னாடி அமைக்கப்பட்டது தான். பட் வசனத்திலும் அது அடுத்த வசனமாக இணைக்கப்பட்டிருக்கு. கருத்து வைஸ் அது என்ன அப்படின்னா முந்தின வசனத்தோடு தொடர்புடையதுன்னு தான் சொல்லப்படுது. நீங்கள் சில தஃப்சீர்கள்லாம் பார்க்கும்போது தஃப்சீர் முயஸ்ஸர்ல, தஃப்சீர் சாதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தின வசனத்தினுடைய ஆயத்தினுடைய தஃப்சீர்ல ஃபித் துன்யா வல் ஆখিরাহ சேர்த்துக்குவாங்க. அதோட தான் அது அர்த்தம் முடியுது அப்படின்னு சொல்லி அந்த சுருக்கமான தஃப்சீர்கள்ல ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் வசனத்தால் அது 220 தான் இடம் பெற்றிருக்குது. ஆனால் கருத்து ரீதியில் அது முந்தின வசனத்தினுடைய கருத்தை சொல்லி முடிக்குது. இந்த வசனத்தினுடைய அசல் அர்த்தங்கிறது அனாதைகளை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். யஸ்அலூனக அனில் யதாமாங்கிறது இந்த வசனத்தினுடைய அசல் கண்டெக்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைர். அனாதைகளை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர், நீர் கூறுவீராக அவர்களுடைய காரியங்களை சீராக்கி வைத்தல் மிகவும் நல்லது. நீங்கள் அவர்களுடன் கலந்து வசிக்க நேரிட்டால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே ஆவார்கள். இன்னும் அல்லாஹ் குழப்பம் உண்டாக்குபவனை சரி செய்பவனின்றும் பிரித்தறிகிறான். அல்லாஹ் நாடியிருந்தால் உங்களை கஷ்டத்தில் உள்ளாக்கியிருப்பான். நிச்சயம் அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன். இதுக்கு தஃப்சீர் படிச்சாதான் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த வார்த்தைகள்லாம் என்ன சொல்ல வர்றாங்கிறத புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, அதாவது ஃபித் துன்யா வல் ஆখিরাহ, இன்னும் இம்மையிலும் மறுமையிலும், அதாவது இவ்வாறு அல்லாஹ் தஆலா விளக்குவது. அந்த வசனத்தை திரும்ப ஒரு லைட்டா உங்களுக்கு காமிச்சா புரியும். இந்த இருக்குல்ல சென்ற பக்கம் எங்க பாயிண்ட் பேஜ் நம்பர் 33ல இருக்கு. அதாவது மதுவை சூதாட்டத்தை பற்றி கேட்குறாங்க. அதில் நலன் இருக்குது, அதில் தீங்கு இருக்குது. தீங்கு தான் ரொம்ப அதிகம். என்ன செலவு செய்யணும்னு கேட்குறாங்க. நபியே, நீங்கள் மேல் மிச்சமானதை செலவு செய்ய சொல்லுங்கள். இவ்வாறு அல்லாஹ் தனது வசனங்களை அறிவு பெறும் பொருட்டு சிந்திக்கும் பொருட்டு அல்லாஹ் தஆலா விளக்குகிறான். ஃபித் துன்யா வல் ஆখিরাহ, இம்மையிலும் மறுமையிலும் அப்படிங்கிறது இதோட அடுத்த வசனத்தோட அந்த அடுத்த இந்த கருத்து அதோடையும் தொடருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எப்படி தொடருது அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது
நீங்க செலவு செய்யறது உங்களுக்கு பலன் தரும், இந்த உலகத்திலும் பலன் தரும், மறுமையிலும் பலன் தரும் அப்படிங்கிறது அல்லாஹ் உங்களுக்கு விளக்குறான். இந்த உலகம் என்பது அழியக்கூடியது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, இந்த உலகம் அழியக்கூடியது, மறுமை நிரந்தரமானது. இந்த உலகத்தை நீங்க செலவு செய்யறது நிரந்தரமான மறு உலகத்தில் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த உலகத்திலும் அது உங்களுக்கான ஒரு 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 புண்ணியமானதாக அது இருக்கும் என்பதெல்லாம் அந்த ஃபித் துன்யா வல் ஆஹிரா அடங்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஃபித் துன்யா வல் ஆஹிரா. இந்த வயஸ்தாயிலுனக்கிலேருந்து அடுத்த வசனம் என்பது சரியா ஒரு புது கருத்தா தொடருது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த தஃசீருக்கு நம்ம பார்ப்போம். வயஸ்தாயிலுனக அனில் யதாமா, அனாதைகளை பற்றி கேட்கிறார்கள். அனாதைகளை பற்றி கேட்கிறார்கள்னா குறிப்பா அனாதை சொத்துகள், அனாதைகளுக்கான உணவுகளை நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, அவங்களோட சேர்ந்து நம்ம செல்வத்தோட அவங்க செல்வத்தை கலக்கலாமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பின்னணி வச்சு இது வந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த பொருளாதார விஷயத்தில் அனாதைகளை பற்றி அவர்கள் பொருளாதாரத்தை குறித்து நபி இடத்தில் கேட்கிறார்கள். குல், நபி நீங்க சொல்லுங்க, இஸ்லாஹுல் லஹும் கைர், அவர்களுக்கு மத்தியில சீர்திருத்தத்தோடு நடந்து கொள்வது, சீர்திருத்துவது நல்லது, ஹைரானதாகும். வைன் துஹாலித்துஹும், அவர்களோடு நீங்கள் சேர்ந்து கொண்டால், அவங்களோட நீங்க சேர்ந்து பயணிக்க நேரிட்டால் அப்படின்னு அர்த்தம். நீங்க அவங்களோட சேர்ந்து சாப்பிட்றீங்க, அவங்க உங்களோட சேர்ந்து சாப்பிட்றாங்க, உங்க பொருளாதாரத்தை அவங்களோட மிக்ஸ் பண்றீங்க, அவங்க பொருளாதாரத்தை அவங்களோட மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது தவறுலாம் கிடையாது. ஃபெஹ்வானுக்கும், அவங்க உங்களுடைய சகோதரர்கள் தான். அல்லாஹ் சீர்கெடுப்பவனை சீர் செய்பவனை விட்டும் அல்லாஹ் நன்கறிந்தவன். அப்படின்னா சீர்கெடுக்கிறவன் யாரு, சீர்திருத்தவாதி யாரு, சீர்கெடுக்கிறவன் யாரு, நல்லவன் யாரு, கெட்டவன் யாருன்னு அல்லாஹ்க்கு தெரியும். அனாதை விஷயத்துல நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் நாடி இருந்தாலும் ஒரு சிரமத்தை கொடுத்துருப்பான். அல்லாஹ் மிகைச்சவன், ஞானம் மிக்கவன், எல்லாம் சிரமத்தை கொடுக்கல அப்படிங்கிறத சொல்ல வர்றான். சரி, இன்னும் நல்லா தஃசீருக்குள்ள வந்தாதான் அது புரியும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த வசனம் இறங்குவதற்கான அசல் காரணம் என்னன்னா, சூரா நிசால ஒரு 2 வசனம் இருக்கு. சூரா நிசான் மட்டும் இல்ல, சூரா இஸ்ரா, அதாவது பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய சூரா பனி இஸ்ராயிலுடைய 34வது வசனம். ஓகேங்களா? பனி இஸ்ராயிலுடைய 34வது வசனம், 17வது சூரா. அதுல வலா தக்ரபு மாலில் யதீமி இல்லா பில்லதி அஹ்சன், நீங்கள் யதீம்கள், அனாதைகளுடைய செல்வத்தை நீங்கள் நெருங்காதீர்கள் அழகான விதத்திலே தவிர. அப்ப சரியான விதத்துல நியாயமா நீங்க அதை நீங்க அணுகணும், அவங்களுக்கு அதை நீங்க சேர்ப்பித்தரணும். நீங்க அதை அநியாயமா சாப்பிடக்கூடாது. நல்லா பனி இஸ்ராயில ஒரு வசனத்துல சொல்றான். இது ஒண்ணு. இதை விட சூரா நிசால இதை விட இன்னும் கொஞ்சம் கடினமா கண்டனமா சொல்றான். சூரா நிசாவுடைய 10வது வசனத்துல, இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா ஸுல்மா இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா வஸயஸ்லூன ஸஈரா, யாரெல்லாம் அநியாயமான முறையில் அனாதைகளின் சொத்துக்களை, அனாதைகளுடைய செல்வங்களை உண்கிறார்களோ, அநியாயமான ஏமாத்தி சாப்பிட்டுறாங்களோ, அனாதை பிள்ளைங்கன்னு சொல்லி ஏமாத்தி சாப்பிட்டுறாங்களோ, அவங்க தங்களுடைய வயிறுகளில் நரக நெருப்பை தவிர வேறு எதையும் நிரப்பவில்லை, நரகத்திற்குள் அவர்கள் நுழைவார்கள். அப்ப அவங்க சாப்பிட்றது உணவல்ல, அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரித்து அல்லது ஏமாற்றி சாப்பிட்றாங்க, அவங்க சாப்பிட்றது உணவல்ல, அவங்க வயிற்றுக்குள்ள இறங்குறது உணவல்ல, அவங்க குடிக்கிறது நீர் அல்ல, அது நரக நெருப்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஸோ இந்த வசனம்ல இறங்கினதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்கன்னா, ஏன்னா எத்தனையோ அனாதை பிள்ளைகள் சஹாபாக்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொல்றாங்க, அன வ காஃபில் யதீம் கஹாதைன், நானும் அனாதைகளை பராமரிப்பவர்கள் இப்படி 2 விரல்களை போன்று சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம், இந்த 2 விரல் ஒன்றாக இருப்பதை போன்று சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம்லாம் ஆர்வப்படுத்தி தான் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நிறைய அனாதை பிள்ளைகளை பொறுப்பேற்றிருக்காங்க. சகோதரர் கூட பிறந்த சகோதரர் இறந்துட்டாரு, பிள்ளை அனாதையா இருக்கு, அதை எடுத்து வளர்த்தாங்க, அந்த பிள்ளைங்களை உருவாக்குனாங்க, அந்த சொத்துக்கள் எல்லாம் பாதுகாத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா இந்த அளவுக்கு அல்லாஹ் அனாதைக்கான பொருளை சாப்பிட்டவங்க நரகத்தையே சாப்பிட்றாங்க போது அந்த பிள்ளைக்குன்னு உள்ள ஒரு உரிமையிலேருந்து நம்ம சாப்பிட்டுருவோம் அப்படின்னு பயம் வரும். சஹாபாக்களுக்கு அந்த அச்ச உணர்வு தானே அதிகம், இறையச்ச உணர்வு தானே அதிகம். அப்ப சஹாபாக்களுக்கு இது ஒரு பெரிய அச்சநிலையை ஏற்படுத்தியது. யார் சொல்றா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, சூரா நிசாவுடைய 10ம் சூரா பனி இஸ்ராயிலுடைய 34 ஒரு பெரிய அச்ச உணர்வு ஏற்படுத்தியது. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அவங்க சிரமத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த அனாதை பிள்ளைக்குன்னு இருக்கக்கூடிய உணவு, அந்த பிள்ளைக்குன்னு சமைக்கப்பட்ட உணவோ அல்ல அந்த பிள்ளைக்கான உரித்தான உணவு அல்லது குடிபானம், அதை எடுத்து தனியா வச்சிருவாங்க. அது கெட்டு போனா கூட போட்டு நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. அவ்வளவு பயம். அந்த பிள்ளையுடைய உணவை நம்ம சாப்பிட்டது ஆயிடக்கூடாது, நரகத்தை நம்ம சாப்பிட்டது ஆயிடக்கூடாது என்று அவர்கள் மிகவும் இறைச்சத்தோடு அவர்கள் இருந்து அதை அவர்கள் கருதி வந்தார்கள். இது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய சிரமத்தை ஏற்படுத்திருச்சு.
அந்த அளவுக்கு நம்ம அவங்களுடைய அதான் சொல்றோம்ல, அந்த அநாத பிள்ளைக்கான ஒரு பருக்க நம்மள்ட்ட வந்துடக்கூடாது, அல்லாஹ் அதை அவ்வளோ எச்சரிக்கிறான்னு சொல்லி ரொம்ப பேணுதலாக இருந்தாங்க. ஆனால் அது ப்ராக்டிக்கலி கஷ்டம். வீட்டில் ஒரே இடத்துல இருந்து, ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் இருந்து இருக்கும்போது அந்த பிள்ளைக்கானதை சில நேரங்களில் நம்ம சாப்பிட வேண்டியது வரும், நமக்கானதை கூட நம்ம கொடுக்க வேண்டியது வரும். நமக்கானதை நம்ம கொடுக்கறது ஒன்று சரி, ஆனால் அந்த பிள்ளையினதை சாப்பிட்டோம்னா அதை சாப்பிட்டதாயிருச்சு, ஒரு அநாத பிள்ளையினுடைய சொத்தை நம்ம சாப்பிட்டதாயி எல்லாம் கண்டிச்சு அந்த ஆளுக்கு அந்த நபர்களில் நம்ம வந்துருமோங்கிற ஒரு பயம் இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த அளவுக்கு நம்மளை எச்சரிக்கிறான், ரொம்ப பயமா இருக்கு, அந்த அநாத பிள்ளைகளுடைய சொத்து செல்வத்தை உணவுகளை எங்களறியாம நாங்க சாப்பிட்டு நரகத்தை நாங்க எங்களுக்கு கடமையாக்கிக்கிறோமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு, இது எப்படி பேன்றதுன்னு எங்களுக்கு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு என்று அவங்க சொல்லும் போது அல்லாஹ் தஆலா வசனத்தை இருக்குன்னா, நபியே அநாதைகளை பெற்றும் இடத்தில் கேட்கிறார்கள், இறையச்சத்தோடு அவர்கள் கேட்கிறார்கள். அனில் எச்சாம் என்ற வசனம் இப்பொழுதுதான் இறங்கியது. அவங்க விஷயத்துல நீங்க சீர்திருத்தமா நடந்துக்கிறது நல்லது, அதை தான் அல்லாஹ் தஆலா விரும்புறேன், அதுதான் சரியானது. அவங்களோட நீங்க கலந்து நீங்கள் இருந்தாலும் அவங்க உங்க சகோதரர்கள், அப்ப கலந்து இருந்துக்கிறங்க. தனியா வைக்கணும் அந்த ஒதுக்கணுங்கிற மாதிரி அவங்க ஒதுக்கல, நீ ஓரமா உட்காரு, நீ வரக்கூடாது, உன் சாப்பாடு தனி, அந்த மாதிரி கிடையாது. ஒன்னா இருந்தாங்க, ஒன்னா இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அந்த பிள்ளையோட அந்த அநாத பிள்ளைக்கான சாப்பாடு நம்மளுக்கு வந்துடக்கூடாதுங்கிற விஷயத்துல ரொம்ப பேணுதலா இருந்தாங்க. அந்த பிள்ளைக்குன்னு உள்ளதை வச்சிருவாங்க, அந்த பிள்ளைக்கானதை நம்ம சாப்பிடக்கூடாது, எடுத்துடக்கூடாதுங்கிற ரொம்ப பயமா இருந்தாங்கல்ல. அப்படிலாம் நீங்க பயப்பட அவசியம் இல்லை. நீங்க அவங்களோட சேர்ந்து பயணித்தாலும் அப்படிங்கிறது நீங்கள் சேர்ந்து இருந்தால் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, சாப்பாடு விஷயங்கள்ல அதான் சொல்றாங்க இப்னு அப்பாஸ் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க தாராளமாக அவங்க உணவு இவங்க சாப்பிட்றதா இருக்கும், இவங்க உணவு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும்ல. அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், சீர்திருத்தம் செய்யறவன் யாரு, முஃப்ஸித் யாரு அல்லாஹ்க்கு தெரியும், குழப்பவாதி யாரு, ஃபித்னா செய்யறவன் யாரு, ஏமாற்றுக்காரன் யாரு, நல்லவன் யாரு. அதான் இதுக்கு விளக்க சொல்லுவாங்க, நீயத்து அல்லாஹ் அறிந்தவன், உங்களை நல்லெண்ணம் கொண்டவர், சீர்திருத்தவாதி நல்லெண்ணத்தோடு நீங்க நடக்கிறீங்கன்னு அல்லாஹ்க்கு தெரியும். அதனால அப்படி கணக்கை பார்க்க மாட்டான், அந்த பிள்ளைக்கான பருக்கை நீங்க சாப்பிட்டீங்க, உங்க பிள்ளைக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு நல்லா நிறைய பார்க்க மாட்டான். உங்க எண்ணத்தை பார்க்க போறான், உங்க முயற்சியை பார்ப்பான். நீங்க அந்த மாதிரி தாராளமா கலந்து நீங்க ஒன்றோட ஒன்றா இருந்துக்கலாம் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கணுங்கிறது ஈவன் தஃப்சீர் தபரிலே இருக்கு. இதையே தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வாயிலாக இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹும் பதிவு செய்யறாங்க. மாஷா அல்லாஹ். ஓகே, அப்ப இந்த வசனத்தினுடைய பின்னணியோட இது நம்மளுக்கு நல்லா புரியும். அப்ப அல்லாஹ் நாடி இருந்தால் சிரமத்தை தந்திருப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படி ஒரு சலுகை அல்லாஹ் தஆலா தரல அப்படின்னா நீங்க இப்படியே தான் மேற்கொள்ளக்கூடிய நிலைமையில இருந்திருப்பீங்க. தனித்தனியா நீங்க மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அவங்க உணவை நீங்க கெட்டே போனாலும் சாப்பிடக்கூடாதுங்கிற அளவுக்கு நீங்க இருந்திருக்கக்கூடிய நிலைமை தான் வரும். ஆனா அல்லாஹ்வா பார்த்து எப்படி நோன்பு விஷயத்துல சொன்னா, அல்லாஹ்வா பார்த்தோம் நீங்க உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொண்டிருந்தீர்கள், உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருந்தீங்க அல்லாஹ் தஆலா சொன்னான்ல, இனிமே நீங்க மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடலாம், ரமலானுடைய இரவுகள்ல இல்லறத்தில் ஈடுபடுறது கூடும், அதே மாதிரி ஃபஜர் வரைக்கும் சாப்பிட்றது கூடுன்னு சொல்லி இடத்துல அந்த உண்மையான இறையச்ச உணர்வை எல்லாம் சஹாபாக்கள்கிட்ட பார்த்து ஒரு தளர்வை கொடுப்பான். அது அல்லாஹ்வுடைய விருப்பம். அந்த இறையச்சத்தை பார்த்ததுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய சலுகையாக அது பார்க்கப்படும். அடுத்த வசனம், وَلَا تَنكِحُوا الْمُشْرِكَاتِ حَتَّى يُؤْمِنَّ وَلَامَةٌ مُؤْمِنَةٌ خَيْرٌ مِّن مُّشْرِكَةٍ وَلَوْ أَعْجَبَتْكُمْ وَلَا تُنكِحُوا الْمُشْرِكِينَ حَتَّى يُؤْمِنُوا وَلَعَبْدٌ مُؤْمِنٌ خَيْرٌ مِّن مُّشْرِكٍ وَلَوْ أَعْجَبَكُمْ أُولَٰئِكَ يَدْعُونَ إِلَى النَّارِ وَاللَّهُ يَدْعُو إِلَى الْجَنَّةِ وَالْمَغْفِرَةِ بِإِذْنِهِ وَيُبَيِّنُ آيَاتِهِ لِلنَّاسِ لَعَلَّهُمْ يَتَذَكَّرُونَ. 221. இது என்ன சொல்லுது அப்படின்னா, முழு டிரான்ஸ்லேஷனே பார்ப்போம். அதாவது இன்னைக்கு மவுஸ்ல கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்கு. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை, அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் அவர்களை திருமணம் செய்யக்கூடாது, கொள்ளாதீர்கள். இணை வைக்கும் ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவளாக இருந்த போதிலும் அவளை விட மூமினான ஒரு அடிமை பெண் நிச்சயமாக மேலான ஆவாள். அவ்வாறு இணை வைக்கும் ஆண்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை மூமினான பெண்களுடன் நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள். இணை வைக்கும் ஆண் உங்களுக்கு கவர்ச்சி விட்டுப்பவனாக இருந்த போதிலும் ஒரு மூமினான அடிமை பெண் அவனை விட மேலானவனாவாள். நிராகரிப்போராக இவர்கள் உங்களை நரக நெருப்பின் பக்கம் அழைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வோ தன் கிருபையால் சொர்க்கத்தின் பக்கமும் மன்னிப்பின் பக்கமும்
அழைக்கிறான். மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்காக தன் வசனங்களை அவன் தெளிவாக்குகிறான், தெளிவாக விளக்குகிறான் என்பது இந்த வசனம். ஓகே, பாருங்க. வல தன்கிஹுல் முஷ்ரிகாத், முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் முடிக்க கூடாது, அவங்க ஈமான் கொள்ற வரைக்கும், அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிற வரைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அது அப்படி நீங்க முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் முடிக்கிறதோட ஒரு அடிமையை நீங்க திருமணம் முடிக்கிறது சிறந்தது. ஒரு அடிமை பெண்ணை கூட நீங்க முடிச்சுட்டு போயிடலாம். அந்த முஷ்ரிக்கான பெண்கள் அஜபத்துக்கும் அழகில் உங்களை கவர்ந்தாலும் சரி, அழகுக்காகவோ குடும்பத்துக்கு, ஏன்னா ரசூல் ஹதீஸ் மாதிரி ஒரு குடும்பத்துக்காகவோ ஒரு அழகுக்காகவோ செல்வத்துக்காக கூட திருமணம் முடிக்கப்படுற ஒரு பெண், இதுல என்ன உங்களை வந்து கவர்ந்து எடுத்தாலும் அதை விட நீங்க அடிமையை கூட முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல முஷ்ரிக்க ஒரு இணை வைக்கக்கூடிய பெண்ணை ஒரு ஆண் முடிப்பது என்பது ஹராம். அதே மாதிரிதான் உங்கள் பெண்களையும் நீங்க முஷ்ரிக்கான இணை வைக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்காதீங்க. ஒரு பெண்ணை அப்படி திருமணம் முடிக்க கூடாது, முடிச்சு கொடுக்காதீங்கன்னு அல்லா அழகா சொல்றான். அப்படின்னா ஒரு பெண் தானா திருமணம் முடிச்சுட்டு போக மாட்டான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும். அது நம்ம பண்பாடு அல்ல. அந்த பெண்ணுடைய தகப்பன் அல்லது அந்த ஸ்தானத்தினுடைய வழிதான் திருமணம் முடிச்சு வைப்பாங்க. அவங்களுக்கு தான் அல்லா அட்வைஸ் பண்ணது. எதிர இங்க ஒரு பெண்கிட்ட கூட சொல்லலை, ஏன்னா இது பெண்கிட்ட சொல்ல விஷயம் கிடையாது. அப்படி ஒரு இடத்துக்கு கூட அல்லா வர விரும்பல. அந்த அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அல்லா சொல்றான். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என் லைஃப், ஏன் முடிவு, ஏன் இஷ்டம், நான் வந்து தேர்வு செய்வேன், எனக்கு பிடிச்சவனை நான் வந்து சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு இஸ்லாம் சமுதாயம் வந்துருச்சுங்கிறது பெரிய வேதனைக்குரிய விஷயம். அல்லா தஆலா சொல்றத பாருங்க. தன்கிஹு ஃபர்ஸ்ட் மேல, தன்கிஹுனா நிக்கா செய்யாதீங்க, துன்கிஹு நிக்கா செஞ்சு வைக்காதீங்க, அதுதான் மனம் முடித்து கொடுக்காதீர்கள். அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மருமகன் கிடைச்சாலும், ஒரு பெரிய கோடீஸ்வரராக அல்ல அழகில் சிறந்தவராக திறமையில பெரிய இதா இருந்தாலும், ஒரு நான் முஸ்லீமுக்கு, இஸ்லாம் அல்லாதவர்களையும் உங்களுடைய இஸ்லாமிய பெண்களை திருமணம் முடிச்சு கொடுக்காதீங்க. அதுக்கு ஒரு அடிமைக்கு கூட நீங்க முடிச்சு கொடுத்துடலாம். அந்த இணை வைக்கக்கூடிய ஆண் எவ்வளோ உங்களை கவர்ந்து எடுத்தாலும் சரி, அவருடைய செல்வத்தாலும் அதாலும் இதாலும் சரிங்களா, அவங்க எல்லாம் நரகத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். உலாய்க்க எதுவும் இளன்னார். அப்ப நீங்க ஒரு முஸ்லிமான ஆண் இணை வைக்கக்கூடிய பெண்ணை திருமணம் முடித்தால், அந்த இணை வைக்கக்கூடிய பெண்ணை திருமணம் முடித்தது மூலமா நரகத்துக்கு தான் போறாரு. அந்த பெண் உங்களை நரகத்துக்கு தான் கூப்பிடான்னு அர்த்தம். திருமணம் பண்ணி கேட்கிறா, அவ விரும்புறா, இல்லை நீங்க விரும்பி நீங்க திருமணம் பண்ணாலும் அது நீங்க நரகத்துக்கு போகக்கூடிய செயல். அதே மாதிரி ஒரு பெண்ணு இஸ்லாம் அல்லாத ஒரு ஆண்மகனை தேர்வு செய்து திருமணம் முடிக்க இருக்கிறாள் அல்லது திருமணம் முடிக்க வைக்கப்படுகிறாள் என்றால், அந்த ஆண் இவளை மனைவியாக அழைக்கவில்லை, நரகத்துக்கு அழைக்கிறான் என்றுதான் பொருள். ஏன்னா இது ஹராமான ஒன்று. அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கம், அல்லாவுடைய மன்னிப்பு பக்கம் அழைக்கிறான். பொதுவாக அல்லாவுடைய அழைப்பு சொர்க்கத்தின் பக்கம், அல்லாவுடைய மன்னிப்பின் பக்கம் தான். இவ்வாறு தனது அத்தாட்சிகளை, வசனங்களை அல்லாஹ் தெளிவான முறையில் புரிந்து கொள்வதற்காக மக்களுக்கு நல்லுணர்வு பெரும் பொருட்டு ததக்கு நல்லுணர்வு பெற்றான் அப்படின்னு அர்த்தம். அப்ப நல்லுணர்வு பெரும் பொருட்டு உபதேசம் பெறுவதற்காக தெளிவுபடுத்துறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ரொம்ப அழகா சொல்றான். இதுக்கு நல்ல விளக்கங்கள் இருக்கு, பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக இதான் சட்டம். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது வந்து ஹராம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்றாங்க. மாற்று கருத்தை இல்லை. இணை வைக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணையோ திருமணம் முடிப்பது என்பது இஸ்லாத்துல இது தவிர்க்க வேண்டியது, இது மக்ரூஹா இருக்கும் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ஹராம், 100க்கு 100 ஹராம். அது அந்த திருமணம் செல்லவே செல்லாத அது விபச்சார வாழ்க்கை, அது அல்லாஹ்வுக்கு மாறு செய்து மிகப்பெரிய ஒரு மாறு, அது நரகத்துக்கான செயல். அதனால தான் நரகங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். இங்க யாரை பார்த்து சொல்றான்? யா யுஹன்னாஸ் என்ற மனிதர்களே என்று சொன்னானா? இல்ல, மூமின்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இது மூமின்கள் இப்படி செஞ்சாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவங்க நரகத்துக்கான செயலை செஞ்சுட்டாங்க, இது பெரிய பாவம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றது புரிஞ்சிக்க முடியுது. இது ஏன் வந்து அடிமை பெண்ணை கூட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். அப்ப இதுல ஒரு சின்ன விதிவிலக்கு பொதுவாக குறிப்பிடுவாங்க. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. அதாவது வேதம் வழங்கப்பட்ட பெண்களை வந்து திருமணம் முடிக்கிறதுக்கு சூரா மாயிதா 5வது சூறால வந்து ஒரு சில வசனங்களை வல் முஹ்ஸனாத்னு சொல்லி ஆரம்பிக்க 5வது ஜுஸுனுடைய அந்த முதல் ஆரம்ப வசனம், அது 5வது சூறாவாகவும் இருக்கு, 5வது ஜுஸுவாகவும் இருக்கு. அதில் பார்க்கும்போது சில விதிவிலக்கு சொல்லப்படுது. அதுக்கெல்லாம் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை இன்ஷா அல்லாஹ் சூரா மாயிதா படிக்கும்போது பார்ப்போம். அதுக்குள்ள இப்ப நம்ம முழுசா போக போறது இல்லை. ஆனா அதுல ஒரு சில விதிவிலக்கு இருக்கு. அதாவது இணை வைக்காத வேதக்கார பெண்கள் இல்லை இருக்கக்கூடிய இணை வைக்காதவங்களா இருந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல மட்டும் ஒரு சில தயக்கம் காட்டக்கூடியவர்களா இருந்து அதுல மட்டும் ஒரு முழுமையான புரிதல் இல்லாம மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் முன்மொழியக்கூடிய யூத பெண்களாகவோ இல்லை ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் முன்மொழியக்கூடிய கிறிஸ்துவ பெண்களாக இருந்து அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவங்க ஷிர்கே வைக்கலன்னா அவங்கள திருமணம் முடிக்கக்கூடிய விஷயத்துல சில விதிவிலக்கு இருக்கு. அது ஒரு பெரிய நிபந்தனைக்கு உட்பட்டது. அது சூரா மாயிதால தான் முழுசா பார்க்க போறோம். அவங்கள கூடுன்னு சொல்லிட்டேன்னு யாரையும் எடுத்துக்காதீங்க, சரியா? அது இங்க குறிப்பிடத்தக்கது. அப்படி ஒரு சின்ன விதிவிலக்கு என்பது சில நிபந்தனைகளோடு இருக்கு.
இருந்த போது நீங்க இப்னு ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த கிறிஸ்துவ பெண்களை திருமணம் முடிக்கலாங்கிற மாதிரி பேச்சு இருக்குதே, அதுக்கு என்ன கருத்து அப்படின்னு கேட்கும்போது இப்னு ரலியல்லாஹு அவர்கள் அதை வன்மையா கண்டிச்சு சொல்றாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இப்னு ரலியல்லாஹு கூற்றை இடம்பெற செய்றாங்க. சஹீஹ் புகாரில் 5285 இதை சொல்றாங்க. 5285 இப்னு உமர் ரலியல்லாஹு நிலைப்பாடை சொல்றாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, லா அயலமு லா அயலமு ஷிர்கன் அஅஸம மின் அன் தகூல். ஒரு பெண் விஷயத்தில், அதாவது கிறிஸ்துவ பெண்ணை நீங்க சொல்ல, ஒரு சிலர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க, விளக்கம் சொல்றாங்க. கிறிஸ்துவ பெண்கள் இணை வைப்பவர்களை வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் வழித்தோன்றல தானே வர்றாங்க, ரசூலை ஏத்துக்காட்டேன்னு அவங்க வேத வழங்கப்பட்ட பெண்களை தான் வருவாங்க, அவங்க திருமணம் முடிக்கலாம் தானே அப்படின்னு சில மக்கள் கருத்து சொல்லும் போது இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், வல ஆலமு அதாவது லா ஆலமு ஷிர்கன் அஅஸம மின் அன் தகூல் ரப்பி ஈசா. ஒரு கிறிஸ்துவ பெண்ணிடத்தில் இதை விட மிகப்பெரிய ஷிர்க் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு கிறிஸ்துவ பெண்ணிடத்தில் இதை விட மிகப்பெரிய ஷிர்காக, இணை வைப்பாக நான் எதையும் பார்க்கவில்லை. அன் தகூல ரப்பி ஈசா, எனது இறைவன் ஈசா என்று அவள் சொல்கிறாளே, இதை விட ஷிர்க் வேற என்ன வேணும்? எதை வச்சுக்கிட்டு கிறிஸ்துவ பெண்கள் திருமணம் முடிக்கல நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஒரு சஹாபி கேட்கிறாங்க. அதனால அன்னைக்கு இறைவன் சொல்லக்கூடிய விதிவிலக்கு என்பது வேற. இணையே வைக்காத வேதக்கார பெண்கள் விஷயத்துல அல்லாஹ் தஆலா ஒரு சில விதிவிலக்க சொல்றான். அது விரும்பி திருமணம் முடிக்கலாங்கிறதுக்குல ஒரு கட்டத்துக்காக, ஒரு நிர்பந்தத்துக்காக, ஒரு சூழ்நிலைக்காக அது சொல்லப்பட்டு அதுக்கு நிறைய நிபந்தனை இருக்குன்னு அதான் திரும்ப திரும்ப அந்த நிபந்தனை பத்தி சொல்லிட்டு வரேன். மக்களுக்கு ஒரு சில வார்த்தை கிடைச்சிட்டா போதும், இப்படி சொல்லிட்டாங்க, உஸ்தாத் சொன்னாங்க, ஒரு தஃசீர் கிளாஸ்ல கேட்டோம் அப்படின்னு நம்ம எதையும் தவற வழங்க கூடாது. அதுக்கு நிறைய நிபந்தனைகள்லாம் இருக்கு. ஹைர், அப்ப அதுவுமே கூடாதுங்கிறாங்க இவங்க. கிறிஸ்துவ பெண்களை நீங்க வேதக்கார பெண்கள் சொல்லாதீங்க. எப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னைக்குதான் இயேசு கர்த்தர் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில தான் மக்கள் அவங்கள அன்னைப்பிதா என்ன சொல்றது, சாரி, அந்த ட்ரினிட்டி முக்கடவுள் கொள்கை அப்படிங்கிற ரீதியிலலாம் இவங்க எல்லாமே முஷ்ரிக்குடைய கேட்டகரிக்கு வந்துட்டாங்க. அதை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அந்த வேத வழங்கப்பட்ட பெண்கள் இணை வைக்கக்கூடிய கெட்டத்துக்கு வந்து விட்டால் அவர்கள் இணை வைப்பாளர்களோட சேர்ந்துருவாங்க, முஷ்ரிகாத். அப்ப முஷ்ரிகாத் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது, ஒரு கம்யூனிட்டி மட்டும் இங்க சொல்றது இல்ல. முஷ்ரிகாத் இந்த வசனத்துல சொல்றானே, ஒரு கம்யூனிட்டியை மட்டும் சொல்ல வரல. மற்றபடி யார்ட்டெல்லாம் ஷிர்க் இருக்கோ, முழுமையான அந்த பெரிய ஷிர்க் யார்ட்டெல்லாம் இருக்கோ அவங்க அந்த கட்டத்துக்கு வந்துருவாங்க. சரி, இது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் சில குறிப்புகளை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அது வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க. அதாவது யூத பெண்கள், கிறிஸ்துவ பெண்களை இந்த விதிவிலக்கின் அடிப்படையில் பொதுவாக திருமணம் முடிக்கிறத உமர் ரலியல்லாஹு ரொம்ப கண்டிச்சு கடிதம்லாம் எழுதி தலாக்லாம் வரைக்கும் விட சொல்லியிருக்கிறாங்க, பிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க சில சஹாபாக்களுக்கு. அது சில நிபந்தனைக்கு உட்பட்டது, அது சிறந்த செயல் அல்ல, அது பொதுவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல என்றெல்லாம் உமர் ரலியல்லாஹு கடிதம் எழுதி ஒரு சிலரை அது பொருத்தமற்றது என்றெல்லாம் சொன்ன செய்தியையும் கூட இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதனால எதையுமே முழுமையா உள்வாங்கி அந்த சட்டத்தை செயல்படுத்தணும். சூரா மாயிதால தான் அதை பத்தி நம்ம அல்லாவே என்ன சொல்றான், அது சம்பந்தமா வந்திருக்க விஷயத்த பார்க்க போறோம். ஸோ எனிவே, இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட செய்தி என்பது இணை வைக்கக்கூடிய ஆணும் பெண்ணையும் நாம திருமணம் முடிப்பது என்பது கூடவே கூடாது. அது ஒரு இம்மி அளவு கூட அதுக்கு விதி விலக்க அல்ல. சரி, ஒரு அடிமை கூட சேர்ந்தது நல்லதுல சொல்றதுக்கு ஒரு பின்னணி இருக்குங்கிறாங்க. அதை மாஷா அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இமாம் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி பத்தி முன்னாடி சொல்லியிருக்கிறேன். இமாம் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் இருந்து இந்த செய்தியை மாஷா அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்றாங்க. இது அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விஷயத்துல இறங்கியது. அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு மாஷா அல்லாஹ்வுக்காக வேண்டி போரில் ஷஹீதான ஒரு ஷஹீத், மாஷா அல்லாஹ், ஒரு மிக சிறந்த ஒரு சஹாபி. ஆனா ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு ஒரு கானத் லஹு அமதுன் சௌதா, அவங்களுக்கு ஒரு கருப்படிமை இருந்தால். ஓகேயா, எப்படி கருப்படிமைகள் பிலாலத்தின் அணுகும் ஆண்கள் அடிமை, அதே மாதிரி அந்த அபஷாவை சார்ந்த கருப்படிமைகள், காட்டரபிகள் இருக்கக்கூடிய அந்த கருப்படிமைகள் இருந்திருக்காங்க. பொதுவா அவங்களெல்லாம் மனிதர்களாகவே அரபு மக்கள் பார்க்க மாட்டாங்க. அது ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, மனிதர்களாக கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் மீது ஒரு நாட்டம் கூட இருக்காது. அடிமை பெண்களை தவறாக பயன்படுத்திய ஒரு பண்பாடு அரபுகள்கிட்ட இருந்தது. ஆனா அந்த கருப்படிமை பெண்களை தங்கள் ஆசைக்காக கூட பயன்படுத்துறதுக்கான ஒரு அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு ஜென்மமே இல்லை என்பதாகத்தான் அவங்க பார்த்து வருவாங்க. அப்படிதான் அவங்களுடைய மனநிலை, அவங்க வளர்ந்து வந்த பண்பாடே அப்படிதான். சரி, அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு கருப்படிமை பெண் இருந்தாங்க. ஒரு விஷயத்துல கோவப்பட்டு ஃபலதமஹா, அந்த பெண் அரைஞ்சிட்டாங்க. இதெல்லாம் சர்வசாதாரணம், அரைகிறது, எட்டி மிதிக்கிறது தான் நான் சொன்னேன். மனுஷனா மதிக்க மாட்டாங்க. ஆனா இவங்க ஒரு சஹாபி ஒரு கட்டத்தில் அவங்க செய்த ஏதோ ஒரு தவறின் காரணத்தினால, பொதுவாக வேலை செய்யறவங்க விஷயத்துல நம்ம கோவப்படுற மாதிரி ஏதோ ஒரு ரீதியில் அவங்க அரைஞ்சிட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியது. ஒரு சஹாபியாக இருக்கக்கூடிய ஒருவர் இப்படி அப்துல்லா பின் ரவாஹா இப்படி நடந்துகிட்டதை ஏத்துக்க முடியல.
சரியா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னாங்களாம், மாஹி மாஹி, என்ன இது, என்னங்க செய்றீங்க, அடிமையை அடிச்சிட்டீங்களே, இப்படி அடிக்கலாமா நீங்க? தசூமு வ துஸல்லி வ துஹ்சினுல் வுதுஅ வ தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இது எல்லாத்தையும் சொல்றாங்க. நீங்க வந்து நோன்பு வைக்கிறீங்க, தொழுவுறீங்க, அழகா ஒது செய்றீங்க, ஷஹாதா சொல்லியிருக்கிறீங்க, அல்லாவை இறைவனாகவும் என்னை இறை தூதராக நீங்க ஷஹாதா சொல்லியிருக்கிறீங்க. இப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்க அடிக்க போச்சு? கை நீட்டி எப்படி நீங்க ஒரு அடிமை பெண்ணை நீங்க வந்து அடிக்கிற அளவுக்கு ஆளா? நீங்க அடிக்கிறது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஹராம் ஆக்கல, அடிக்கக்கூடாது என்று சொல்லல. அநியாயமான முறையில் அடிப்பது என்பது தவறான ஒன்று. ஆனா அது வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட்டதல்ல, நடைமுறையில இருக்கக்கூடிய ஒண்ணுதான் தவறு செய்து அடிப்பது என்பது. அப்போ ஆனா நீங்க அடிச்சிட்டீங்க அப்படிங்கறத ஏத்துக்க முடியலையே அப்படிங்கறத சொன்னாங்க. யா அபா அப்துல்லா ஹாதிஹி முஃமினா, சொன்னாங்க அடிமை பெண் அப்படின்னு பார்க்காதீங்க. அமத்துன் என்றால் அடிமை பெண், அடிமை பெண் என்று பார்க்காதீங்க. ஹாதிஹி முஃமினத்துன், அல்லாஹ்வின் மீது விசுவாசம் கொண்ட ஒரு பெண். எப்படி கை நீட்ட உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்டதும் அடுத்த நொடிய சொன்ன ஃபகால வல்லதி பஅஸக பில் ஹக், உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பி வைத்த அல்லாஹ்வின் சத்தியமாக இப்பவே அந்த பெண்ணை விடுதலை செய்து விட்டேன். அடிச்சன்ல, கை நீட்டி அடிச்சன்ல, அந்த பெண்ணை நான் திருமணமே செஞ்சுக்கிறேன் ஹலாலான முறையில். விடுதலை செய்து விடுதலை பெண்ணாக்கி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்கள். அதான் சொன்னேன், மனிதனாக ஏற்று பக்கத்துல சாப்பிட்றதுக்கு உட்கார வைக்கிறது கூட ஜீர்ணிக்காது அரபு மக்களுக்கு. இவங்க கருப்பு அடிமை. அது அழகுல பெரிய ஒரு வியக்கத்தக்க கூடிய ஒரு கவர்ந்து ஈர்க்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னா கூட வேற விஷயம். கை நீட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு பெண்ணு, ஒரு கருப்பு அடிமைய அந்த நொடியிலேயே விடுதலை செஞ்சு அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் செய்யறேன், இதற்கான ஒரு பரிகாரமா இருக்கட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் திருமணம் செஞ்சு அவங்க பொறுப்புல வந்துட்டாங்க. அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறது எங்களுடைய ஒரு பொறுப்பு தானே. அவங்க நினைச்சாங்கன்னா அன்றைய காலத்துல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் என்பது சர்வசாதாரணம். அது ஒரு தவறாகவும் குறையாகவும் பார்க்கப்பட மாட்டது. எந்த பெண்கள் கூட தடுக்க மாட்டாங்க அந்த கல்ச்சர்ல இருந்தவங்க. அப்ப அவங்க வந்து ஒரு அடிமை பெண் வச்சிருந்த நிலைமையில இருந்தவங்க எல்லாமே செல்வ சகாபாக்கள். அவங்க நினைச்சாங்கன்னா மகரை கொடுத்து இஷ்டத்துக்கு அவங்க விரும்பக்கூடிய பெண்கள் கல்யாணம் முடிக்கலாம். ஆனா ஒரு அடிமை பெண்ணை திருமணம் முடிச்சுங்கிறது ஒரு பெரிய தியாகம். அந்த செஞ்ச தவற உணர்ந்து இந்த அளவுக்கு அவங்க முடிவு எடுத்தாங்க. மாஷா அல்லா. இதுல என்ன விஷயம்னா, இப்படி செஞ்சதுக்கு அப்புறம் மத்தவங்கள ரொம்ப இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சனம் செஞ்சாங்களாம். அடிமை பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, கருப்பு அடிமையை போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்துல்லா பின் ரவாஹா என்னமோ நினைச்சோம், இந்த அடிமை பெண்ணு தான் இவருக்கு கிடைச்சதா என்பதாக ஃபதான அலைஹி நாஸும் மினல் முஸ்லிமீன், சில முஸ்லிம்களுமே கூட வந்து சொன்னாங்க, அடிமையை திருமணம் முடிக்கணும் என்ன இருக்கு, அடிமையை உரிமை விட்டது ஒரு நன்மையானதான், திருமணம் முடிக்கணும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் இதை ஒரு குறையாக சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் அது வரைக்கும் இறை நம்பிக்கை இல்லாத பெண்களை வந்து திருமணமே முடிக்க கூடாது என்ற தடையும் வரவில்லை, முழுமையான ஒரு தடையும் வரவில்லை. அதனால அவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் பாலு நகஹமத்தன், ஒரு அடிமை பொண்ணு போய் கல்யாணம் பண்ணியிருக்காரு, கிடைச்சது இதுதான் கிடைச்சதா? வக்கானு யுரீதுன யன்கிஹு இலல் முஷ்ரிகின், அவங்கெல்லாம் வந்து இணை வைக்கக்கூடிய பெண்களை கூட அவர்கள் திருமணம் முடிப்பவர்களாக இருந்தார்கள். யாருன்னா ரகுபதன் ஃபெஹ்சானிம், யார் ரொம்ப அழகா இருக்கிறாங்களோ, அழகில் பெயர் போனவர்கள், நல்ல அழகிகளாக இருக்கிறவங்கள வந்து திருமணம் முடிக்கிறது தான் ஒரு ஆணுக்கான அழகு, அதுதான் ஒரு ஆணுக்கானது அப்படின்னு சொல்றது அவங்களுடைய மனநிலை இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு அடிமை பெண் அப்படி சொல்லும் போது அவங்க பெருசா அவங்க அழகுல பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஹை, அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சனம் செஞ்சு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்காக இவங்க ஏத்துக்கிட்டாங்கல்ல. அல்லாஹ் வசனத்தை இறக்குனா, வல அமத்து முஃமினா கைருமி முஷ்ரிக், கைருமி முஷ்ரிக்கின் உலக அஜபத்துக்கும், ஒரு அடிமை பெண் என்பவள் அழகில் எவ்வளோ உங்களை வியக்க செய்தாலும் ஒரு இணை வைக்கக்கூடிய பெண்ணை விட சிறந்தவள். அப்ப அப்துல்லா பின் ரவாஹா செஞ்சது சிறந்தது. நீங்க எல்லாம் முஷ்ரிக்கான பெண்ணை திருமணம் முடிக்கிறத பெருசு நினைச்சு சொல்றீங்க, இந்த சட்டம் போட்டுட்டே இணை நீங்க முடிக்கவே கூடாது. இவர் செஞ்சது நீங்க எல்லாம் விமர்சனம் செய்றீங்க, இவர் செஞ்சது சால சிறந்தது. இது வல்லவா தியாகம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த வசனத்தை இறக்கினேன் என்பதை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஆக ரசூல் அப்படி ஒரு ஹதீஸின்படி ஒரு பெண் துன்கஹல் மர்ஆ லிஅர்பா, 4 விஷயத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். லிமாலிஹா, அவள் செல்வத்துக்காக, அவளை ஜமாலிஹா, அவள் அழகுக்காக, அவளை நசபிஹா, அவள் குடும்ப பாரம்பரியத்துக்கு, அவளை தீனிஹா, அவளுடைய மார்க்கத்துக்காக, ஃபல் ஃபவ் பிதாதி தீன், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை கரம் பிடித்து நீ வெற்றி பெற்றுக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அந்த அடிப்படையில திருமணம் என்பது எல்லா நோக்கத்துக்காக வந்து முடிக்கப்படுது. அதுல மார்க்கத்தையே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்னைக்கு மார்க்கம் என்பது ஒரு முக்கியத்துவம் இல்லாம போயிட்டனால
இஸ்லாத்துல இருந்தாலும் மார்க்கங்கிறத ஓரம் கட்டிட்டு நல்ல குடும்பமா, நல்ல பாரம்பரியமா, நல்ல ஃபேமிலியா, நல்ல பேக்ரவுண்டா, நல்ல செல்வமா, காசு பணம் இருக்கு, அதுதான் இன்னைக்கு பாக்குறாங்க. சரி, அதையாவது ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயும் இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல, படிச்ச இடங்கள்ல, பழகின இடங்கள்ல, பார்த்த இடங்கள்ல என்ற அடிப்படையில் இன்னைக்கு இஸ்லாமிய ஆண்கள் என்ன சொல்றது, இஸ்லாம் அல்லாத பெண்களையும், இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாம் மத ஆண்களையும் வந்து தேர்வு செய்வது என்பது பாவகரமானது, அது ஹராமானது. சில நேரங்களில் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு திருமணம் முடிப்பது என்பதோ அது வேறு, அது அது அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்று. ஆனால் அது இல்லாத நிலையில் திருமணம் முடிப்பது என்பது பச்சை ஹராமான மிகப்பெரிய பாவமான நரகத்துக்குரிய செயல் என்பதாக அல்லாஹ் இங்கே கண்டிக்கிறான். அடுத்த வசனம், وَيَسْأَلُونَكَ عَنِ الْمَحِيضِ قُلْ هُوَ أَذًى فَاعْتَزِلُوا النِّسَاءَ فِي الْمَحِيضِ وَلَا تَقْرَبُوهُنَّ حَتَّى يَطْهُرْنَ فَإِذَا تَطَهَّرْنَ فَأْتُوهُنَّ مِنْ حَيْثُ أَمَرَكُمُ اللَّهُ إِنَّ اللَّهَ يُحِبُّ التَّوَّابِينَ وَيُحِبُّ الْمُتَطَهِّرِينَ. இந்த வசனம் மாதவிடாயை பத்தி கேள்வி கேட்கப்பட்ட அந்த வசனம். மாதவிடாயை பத்தி நபி உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க சொல்லுங்க. அதன் அது ஒரு என்ன சொல்லலாம், அது ஒரு உபாதை தீட்டாகும். ஓகே, அது ஒரு உபாதை தீட்டாகும். ஆகவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டு விலகியிருங்கள், அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள், அவர்கள் தூய்மையடைந்த பின் அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அதன்படி அவர்களிடம் செல்லுங்கள். பாவங்களை விட்டு மீள்பவர்களை நிச்சயமா அல்லாஹ் நேசிக்கிறான், இன்னும் தூய்மையாக இருப்பவரையும் அல்லாஹ் தான் நேசிக்கிறான். அப்ப என்ன, நபியே உங்களிடத்தில் மாதவிடாய் பத்தி கேட்கிறாங்க. இது சஹாபாக்கள் கேட்டதுதான். இது இதனுடைய பின்னணியில யூதர்களும் இருக்கிறாங்க, பட் சஹாபாக்கள் கேட்டாங்க. நபியே சொல்லுங்க, அது ஒரு இடையூறு. அதன்கிறதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் இடையூறு, அது ஒரு இடையூறா தானே வருது. ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய உதிரப்போக்கு, மாதவிடாய், மென்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இடையூறான, ஒரு சிரமமான ஒரு போக்கு. ஃபயதஸிலு, அதாவது விலகி கொள்ளுதல், அவாய்டிங், அதாவது ஃபார்பிடிங், தடுத்துக் கொள்ளுதல், விலகி கொள்ளுதல். ஃபயதஸிலு, விலகி கொள்ளுங்கள், நிசா, பெண்களை விலகி கொள்ளுங்கள், ஃபில் மஹீத், அவங்களுடைய மாதவிடாய் காலத்துல விலகிக்கிங்க. இந்த விலகிக்கிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படியே ஒதுக்கிருங்க, அவங்கள விட்டு தூரமாயிருங்க, அவங்கள விட்டு அவங்க தூரமாயிரணும். தனி தட்டு, தனி பாய், தனி படுக்கை, தனி ரூமு, தனி அந்த தனி கிடையாது. இது என்ன அப்படின்னு சொன்னா, 100க்கு 100 இதற்கான பொருள் என்ன, ஒதுங்கி விடுங்கள் என்பது இல்லறத்தில், அதாவது என்ன சொல்றது, இன்டர்கோர்ஸ், உடலுறவிட்டும் நீங்கள் விலகி கொள்ளுங்கள் என்பது மட்டும்தான் அதனுடைய பொருள். வேற எந்த பொருளுமே அதுல கிடையாது. தெளிவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ்கள் இருந்து, அவங்களுடைய வாழ்வியல் இருந்து இதற்கான ஆதாரம் இருக்குது. இல்லறத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அது கூடாது. இன்டர்கோர்ஸ் என்பது கூடாது, இது மட்டும் கூடாது. வலா தக்ரபுஹுன்ன, அவர்கள் நெருங்காதீர்கள். இந்த நெருங்காதீர்களோட என்ன போட்டிருக்காங்க பாருங்க, இன்னும் அவர்களோட உறவு கொள்ளாதீர்கள். அப்ப நெருங்கிதான் உறவு கொள்ள முடியும். அதெல்லாம் நெருங்காதீர்கள் நல்ல அழகான வார்த்தையை பயன்படுத்துறான். பட் இதுக்கு யாரும் இந்த பொருள் அர்த்தத்தை எடுத்துட்டு போயிட. அதெல்லாம் குரானுக்கு வந்து பொருள் அர்த்தத்தை, டிக்ஷனரி, லிட்ரல், லிங்குவிஸ்டிக் மீனிங், நேரடியான அகராதி பொருளை எடுத்துக்கொண்டால் பல இடத்தில் தவறான பொருள் தான் கிடைக்கும். இந்த வசனத்துக்கு மட்டும் நீங்க நேரடியான லிட்ரல் மீனிங் மட்டும் எடுத்துக்கிறீங்க, தப்பா அர்த்தம் வச்சிருவோம். விலகி இருங்கள் அப்படின்னா அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தப்பை எடுத்துக்கிடுவோம். இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல, கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு இந்த நூற்றாண்டுல, இந்த நவீன உலகத்துல கூட சில மக்கள் அப்படி அவாய்ட் பண்றவங்க இருக்கதான் செய்யறாங்க. அதே மாதிரி நெருங்காதீங்க, அவங்க தூய்மையார் வரைக்குங்கிறது நெருங்கக்கூடாது, கிட்ட போகக்கூடாது அப்படின்னா தப்பான ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆயிரும், தப்பான ஒரு புரிதல் ஆயிரும். அதனாலதான் குரானுக்கு அந்த சொல்லுக்கு சொல், அதுக்கான அகராதி பொருள் என்னோ அதல்ல, அதுக்கு என்ன விளக்கம் கொல்லப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலேருந்து இதுக்கான என்ன விளக்கம் கிடைச்சது, அதுதான் இதற்கான தஃசீர். அதுக்கு இந்த வசனம் ரொம்ப பொருத்தமான ஒரு வசனம். அவங்க தூய்மையாகும் வரை அவங்கள நீங்க நெருங்காதீங்க அப்படின்னா, அவங்களோட நீங்க இல்லறத்துல உறவு கொள்ளாதீங்க. ஃபைதா ததஹர்ன, அவர்கள் முழுமையாக சுத்தமாகி விட்டால், ஃபஅதூஹுன்ன, அவர்களிடத்தில் நீங்கள் வாருங்கள். அந்த தூய்மையாகி விட்டால் அப்படிங்கிறது கூட சில பேர் என்ன நினைச்சுக்கலாம், அவங்களுடைய மென்சஸ், அதாவது அந்த ரத்தம் நின்றுச்சுன்னா, இன்கிதாவ் தம்னு அரபியில சொல்லுவாங்க, அந்த பிளட் வர்றது நின்றுச்சுன்னா சுத்தம் கூட சில பேர் நினைச்சுக்கலாம். அப்படிதானே எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாதுங்க. ஃபைதா தத்தஹர்னுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, குளித்து சுத்தமானால்ங்கிறது தான். நின்று சுத்தமானால் கிடையாது. அவங்க ட்ரைனஸை பாக்குறது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு அவங்க குளித்து சுத்தமாகிறதுனால இங்கும் நேரடியான குறைந்தபட்சமான மொழி ரீதியான பொருள் என்பது ஃபஅதஸிலுவிலும் ஒரு மனிதனுக்கு தவறான விளக்கத்தை தந்து விடலாம்.
வலா தக்ரபு ஹுன்னவிலும் ஃபைதா தத்தஹன்னவிலும் தந்து விடலாம். இது மூணுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியலில் என்ன சஹாபாக்கள் எடுத்து சொன்ன பொருள் என்னங்கிறது தெரியாத வரைக்கும் நம்ம முழுமையான விளக்கத்தை புரிஞ்சுக்க முடியாது. சரி, அவங்க முழுமையா சுத்தமாகி விட்டால் அதுதான் அந்த முழுமையானங்கிறதையும் போடுறாங்க. அதான் குளிச்சு சுத்தமாகி விட்டால் ஃபாத்துஹுன் அவங்களோட நீங்க இல்லறத்துல ஈடுபடலாம். மின் ஹைசமரக்கும் அல்லாஹ் உங்களுக்கு எப்படி ஏவினானோ, அல்லாஹ் எப்படி ஹலாலா ஒரு பெண்ணை அணுக வேண்டும் அடைய வேண்டும் என்று அல்லாஹ் பொதுவாக வச்சிருக்கிறானோ அந்த மாதிரி நீங்க அவங்களோட வீடு கூடிக்கிறீங்க. இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபின், அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்பவர்களை நேசிக்கிறான். பாவத்திலிருந்து மீறுபவர்கள். அல்லாஹ் ஏதாவது நீங்க தவறு செஞ்சீங்க, இல்லற விஷயத்திலேயோ குடும்பவியல் விஷயத்திலேயோ பொது வாழ்க்கையிலேயோ எந்த விஷயத்திலேயோ நீங்க பொதுவா பாவம் செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க தௌபா செஞ்சு நீங்க மீள்றது அல்லாஹ் விரும்புறான். யுஹிப்புல் முத்தஹிரீன், பரிசுத்தமானவர்கள். ஏன்னா தௌபா செய்யாம பாவம் செஞ்சுட்டே இருக்கிறவன் அவன் பாவக்கரை உள்ளவன், பாவக்கரையை சுமந்தவன். அப்ப தௌபா செஞ்சிட்டோம்னா நம்ம பாவக்கரை நீங்கிருச்சு, அப்ப நான் சுத்தமாயிட்டேன்னு அர்த்தம். அப்ப இது பிசிக்கலான கிளீனஸ் இதுல வரங்கும், ஸ்பிரிச்சுவலான கிளீனஸ் இது சுத்தம் இதுல வரும். அதாவது பாவங்கள் செய்து பாவத்துக்கு பாவ மன்னிப்பை பெற்று பாவ மன்னிப்பை கேட்டு தௌபா செய்து பரிசுத்த ஆன்மாக்களாக ஆபவர்களை எல்லாம் விரும்புறாங்கிறது வரும். மாதவிடாய் காலத்துல இல்லத்துல ஈடுபடாதீங்க, விலகி இருங்க. அதே மாதிரி அவங்க மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் குளிச்சு சுத்தமாகணும். அப்படி சுத்தமாகக்கூடிய பெண்கள் எல்லாம் விரும்புறான். துப்புரவா குளிச்சு முடிச்சுட்டு அந்த குளிப்பு கடமையை அழகான முறையில் நிறைவேற்றக்கூடிய அந்த பரிசுத்தமானவர்களை விரும்புறான். அதே மாதிரி மாதவிடாய் காலத்திலும் கூட இல்லறம் செய்யக்கூடிய ஜென்மங்கள் இருக்கே, அந்த மாதிரி இல்லாம அதுல விலகிருந்து அவங்க சுத்தமானதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொன்னபடி பின்னாடி ஹலாலான ரீதியிலே இல்லறத்துல ஈடுபடுறாங்களே, அப்ப அசுத்தமான நிலையில பெண்கள் அணுகாம இருந்தாங்க, அந்த சுத்தவாதிகள் அந்த ஆண்கள் அல்லத்துல விரும்புறாங்க. எல்லா கருத்தும் இதுல வந்துடும். கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா நான் சொன்னதுதான் புரியும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதுல மேலோட்டமான கருத்து அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. தஃப்சீர்கள்ல பார்க்கும் பொழுது சில மேல் அதிகமான கருத்துகளையும் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இதுல என்ன, அவங்க சுத்தமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட இல்லறத்துல ஈடுபடுறதுல தவறில்லை. இதுலதான் சில பேர் தவறா விளங்கி இருக்கிறாங்க. சுத்தமாறுங்கிறது ரத்தம் நின்றுறதுதான் அப்படிங்கிறது மட்டும் கருத்து கிடையாது. அது ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்குது மார்க்கறிஞர்களால். ஈவன் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அதை குறிப்பிடுறாங்க, மற்ற பல மார்க்கறிஞர்கள் அதை சொல்றாங்க. சரி, இதுல என்ன ஒண்ணு இருக்கு, சில கருத்துக்கள்ல வரும் மாதவிடாய் காலத்தில் ஒருவேளை இல்லறத்தில் ஈடுபட்டவங்களுக்கான குற்ற பரிகாரம் என்ன, இந்த மாதிரி இவ்வளோ திர்ஹங்கள் இவ்வளோ செல்வத்தை அதுக்கு செலவு செய்யணும், சதகா செய்யணுங்கிற மாதிரி சில கருத்துக்கள்லாம் இருக்கு. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அதை குறிப்பிடுறாங்க. குறிப்பிட்டதுக்கு நேரடியான ஆதாரம் இல்லை. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கிறதுக்கான மர்ஃபுவான ஆதாரம்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறதுக்கான ஆதாரம் இல்லை. சில அறிவிப்புகள் வருது, அது முழுமையான ஆதாரத்தன்மையை அது பெறவில்லை. ஆத்தென்டிகேஷன் அது முழுமையான ஆத்தென்டிசிட்டி அது பெறலை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால அதுக்கு எது ஆதாரம் இல்லை, தௌபா தான் செய்யணும். ஃபலா ஷை அலைஹி ஃபயல்ஸம் அலைஹி அத்தௌபா வல் இஸ்திக்ஃபார். அப்போ மாதவிடாய் காலத்தில் ஒருத்தர் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டார் அப்படின்னா அவர் மீது குற்றப்பரிகாரங்கிறது கிடையாது, அல்லாட்ட அவர் தௌபா செய்யணும். அதான் தௌபா செய்யறவங்க நல்லா விரும்புறான்னு சொல்றதுல அந்த கருத்து அடங்கும். அப்படி நீங்க ஒரு வேலை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அல்லாட்ட தௌபா செஞ்சு மீண்டும் அந்த மாதிரிலாம் செய்யாம இனி சுத்தமான வாழ்க்கையை வாழுங்க, நல்லா சுத்தமானவங்களை விரும்புறேன், இனி அந்த மாதிரியான விஷயத்தை செய்யாதீங்க என்பது அதனுடைய பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஹை, ஓகேயா? இதுல சுத்தமான பிறகு அப்படிங்கிறதுல கண்டிப்பா குளிச்சு சுத்தமாகிறது தான். நிறைய பேர்கிட்ட இந்த தவறு இருக்கு. சில இஸ்லாமியர்கள் இடத்திலும் கூட புரிதல் இல்லையா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. இந்த தவறுகள் இருக்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது. சில நேரங்கள்ல இது மாதிரியான கேள்விகள் அறிஞர் பெருமக்கள் மத்தியில முன்வைக்கவும் படுது. இந்த மாதிரி ரத்தம் நின்றுட்டதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நாங்க குளிப்பு கடமை குளிக்க வேண்டியது இருக்குது. அப்படியே நாங்க ஆல்ரெடி ஒரு பெண்ணுக்கு 5 நாளோ 6 நாளோ 7 நாளோ ரத்தம் ஆல்ரெடி வந்திருக்கும். அந்த 7 நாள் அவங்க இன்டர் கோர்ஸ்ல எல்லாம் இருந்திருப்பாங்க, தவிர்த்திருப்பாங்க. சரி, அப்படியே நாங்க ரத்தம் தான் நின்றுச்சே, இன்டர் கோர்ஸ் நாங்க பண்ணிட்டு அப்படியே ஒரேடியா நாங்க ஜனாபத்தா குளிச்சிடலாமா அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. அது சரி நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, அல்லது அதை செய்யறவங்களும் இருக்கிறாங்க. இது ஹராம் ஹராம் ஹராம், தெளிவான ஹராம். இப்னு அப்பாஸ் அதனுடைய கருத்தை முன் வச்சு தெளிவான முறையில மார்க்கறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. அதாவது தஃப்சீர் சாதில ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஷர்த்தைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாதவிடாய்க்கு பிறகு ஒரு பெண்ணிடத்தில் அந்த மனைவியிடத்தில் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு 2 ஷர்த்து. ஷர்த்தைன் ஒண்ணு என்ன, அவங்க தூய்மை ஆகிற வரைக்கும். இந்த தூய்மை ஆகிறதுக்கு என்ன அர்த்தம், இன்கிதாவ் தம், அவங்களுக்கு ரத்தம் வர்றது கம்ப்ளீட்டா நிக்கணும், அந்த ட்ரைனஸ் வர வரைக்கும் கம்ப்ளீட்டா நிக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஷர்த்து. இது மட்டும் கிடையாது, சில பேர் இதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. 2வது ஷர்த்து ஃபைதா தத்தாஹருன, அவர்கள் இங்க பாருங்க தஹூர யத்துஹூருங்கிற ஃபேல் இங்க அல்லாஹ்ல பயன்படுத்தி இருக்கிறான். ஓகேங்களா? இங்க இத்தஹர யத்தஹரு, தத்தாஹர யத்தஹருங்கிற ஃபேல் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 2 வேற வேற. அப்ப தஹூரனா அந்த அசுத்த நிலையிலிருந்து ரத்த நின்று தூய்மையாகிறது. தத்தாஹர யத்தஹரு அப்படின்னு சொன்னா தூய்மைப்படுத்துவது, அது குளிச்சுதான் தூய்மைப்படுத்த முடியும். அப்போ ஷர்த்து சானி
ரெண்டாவது நிபந்தனை என்ன? அந்த பெண்ணு குளிச்சு சுத்தமானும், ஜனாபத்துடைய குளிச்சு சுத்தமானும், அதுக்கப்புறம் தான் அந்த பெண்ணோட இல்லறத்தில் ஈடுபட முடியும். அதை மாற்று கருத்தே இல்லை. இமாம் அஹ்மத் பின் முஹம்மது எனக்கூடிய ஒரு மார்க்கறிஞருடைய கருத்து சொல்றாங்க. இதுல ஒன்னும் கருத்து வேறுபாடு இருப்பதாக நம்ம பார்க்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு இது அறிஞர் பெருமக்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒன்றுபட்டு சொல்றாங்க. ரத்தம் நின்றது மட்டும் போதுமானதல்ல, அந்த பெண் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு ரத்தம் நின்ற பிறகு அந்த பெண் குளிச்சிருக்க வேண்டும். அப்பதான் அந்த பெண் சுத்தமாயிட்டாங்கன்னே அர்த்தம். சுத்தமாயிட்டா அல்லாஹ் சொல்ற ரத்தம் நிக்கிறத சொல்லல, குளிச்சு சுத்தமாகிறது அல்லாஹ் சொல்ற, அதை புரிஞ்சுக்கணும். அது வார்த்தை எல்லாம் வெவ்வேறு வார்த்தையை பயன்படுத்துறது, அதுக்காக நம்ம விளங்கிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். இந்த ரெண்டு நிபந்தனை தெளிவான முறையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை இந்த இடத்துல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று இதுக்கான ஒரு சின்ன பின்னணி இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இஸ்னோ மாஷியத்தும் இல்லை நிக்காக, அதாவது மாதவிடாய் வந்த பிறகு எப்படி நான் அந்த பெண்களோட நடந்துக்கணும் சஹாபாக்கள் கேட்குறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன, நாங்கள் இல்லறத்தில் ஈடுபடலாமா கூடாது அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே கூடுன்ட்டாங்க. அதான் ரசூல் இதை எப்படி சொல்றாங்கன்னா, எல்லாமே கூடும். என்ன கூடுமா? அதில் ஒன்று மட்டும் விதிவிலக்கு. என்ன? இன்டர்கோர்ஸ். அதுக்கு ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இல்லை நிக்காங்கிற வார்த்தை இன்டர்கோர்ஸ்னு சொல்லப்படும். ஏன்னா நிக்காஹனுடைய ஒரு முக்கிய பர்பஸ் அப்படிங்கிறது ஒரு மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு குழந்தை பெற்கிறது அப்படிங்கிறனால இந்த நிக்காங்கிற வார்த்தை ரெண்டு கருத்துலையுமே நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஃபைன். அப்போ இன்டர்கோர்ஸை தவிர, உறவை தவிர எல்லாமே கூடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது யூதர்கள் கேள்விப்பட்ட பிறகு யூதர்கள் சொன்னாங்களாம், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் அவங்க பேரை சொல்லி தானே சொல்லுவாங்க, இவர் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வேறுபடுறாரு, ஒன்று ரெண்டு கிடையாது, எல்லாத்துலேயுமே இவர் வேறுபடுறாரு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னல் யஹூத கானு இதா ஹாதத்தில் மர்ஆ மின்ஹும் லம் யுவாக்கிலுஹா வலம் யுஜாமியுஹா ஃபில் புயூத். யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டு பெண்கள் அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுச்சுன்னு அவங்களோட சாப்பிடவே மாட்டாங்க, ஒன்னா சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க, ஒன்னா அவங்களோட இருக்கவே மாட்டாங்க, தனிமைப்படுத்திடுவாங்க, உரமா உட்கார வச்சிருவாங்க. அது முடிஞ்சு அவங்க சுத்தமாய் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்னா சேர்ந்து சாப்பிட முடியும், ஒன்னாவே அவங்க இருக்க முடியும், ஒன்னா ஒரு கட்டில கூட அப்பதான் அதுக்கப்புறம் தான் படுப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. அதை அவங்க சுத்தம் நினைச்சுக்கிட்டாங்க. இதுதான் மார்க்கத்தை பேன்றது, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டு அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும் போதுதான் சஹாபா பெருமக்கள் யூதர்கள் முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்டாங்க. ஒருவேளை இதுதான் சரியான வழிகாட்டுறதுக்கு அடிப்படையில் அவங்க இருக்கிறாங்களோ, நம்ம நார்மலா அவங்கள்ட்ட சாப்பிட்றோம் குடிக்கிறோம், ஆனா அப்பவுமே சஹாபாக்கள் இல்லறத்தில் ஈடுபடலை, ஆனா ஒன்னா சாப்பிட்றோம் குடிக்கிறோம் ஒன்னா இருக்கிறோம் இப்படிலாம் இருக்கிறோமே, ஒருவேளை இந்த விஷயத்துல யூதர்கள் மாதிரி இன்னும் நம்ம பேணுதலை மேற்கொள்ளணுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எல்லாம் நீங்க செய்யலாம். அப்படிங்கும் போது ஒரு பெண்கிட்ட சுகம் அளிக்கிறதுல இருந்து எல்லாமே அதுல அடங்கிறதுங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஒன்னா படுக்கிறது, ஒன்னா தூங்குறது, கட்டி அணிச்சு படுக்கிறது எல்லாமே கூடும், அந்த உறவு கொள்றது மட்டும் தான் கூடாது அப்படின்னு சொன்னதை எப்ப சஹாபாக்களிடம் இருந்து யூதர்கள் கேள்விப்பட்டாங்களோ, இப்படி முகமது சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் எல்லாத்துலயும் நம்மளுக்கு மாறு பண்றாரு, மாறு செய்யறாரு, அது எப்படி ஒன்னா சாப்பிடலாம், ஒன்னா இருக்கலாம், ஒன்னா ஒரே படுக்கையில படுக்கலாங்கிற அளவுக்கு இவங்க சொல்லலாம், இதெல்லாம் தப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகமும் சிவந்தது அப்படின்னு சொல்லி வருது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், கோபத்தால் அப்போ அல்லாஹ் அனுமதிச்சிருக்கக்கூடிய அனுமதி, அது ஒரு லிமிட்டோட அந்த இல்லறத்துல ஈடுபடாம நம்ம அதை மெயின்டைன் பண்றதுல தப்பில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி மனைவிகளோட ஒன்றாக படுத்திருக்கிறாங்க, உறங்கி இருக்கிறாங்க, தூங்கி இருக்கிறாங்க, ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஆதரப்புறம்னு ஹதீஸ்ல படிச்சிருப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாதவிடாய் காலத்துல எங்க ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு கோவிலில் வாய் வச்சு குடிச்சாங்களோ, எங்க நான் வாய் வச்சேனோ அங்கே அந்த இடத்துல வாய் வச்சு குடிச்சாங்க. ஒண்ணு மனைவி மீது இருக்கக்கூடிய ஒரு பாசத்தை இது காட்டுது. ரெண்டாவது, மாதவிடாயில் இருக்கும்போது நீ ஒதுக்கப்பட வேண்டியவளோ ஓரப்படுத்தப்பட வேண்டியவோ கிடையாது. அந்த நேரத்துல கூட நீ வாய் வச்ச இடத்துல கூட நான் வைக்கிறேன். மாதவிடாய் என்பது அது ஒரு உதிரப்போக்கு, அதனால ஒரு பெண் அசுத்தமானவள் ஆயிர மாட்டாள், அவளுடைய எச்சி என்பது அதனால அது அசிங்கமானதா ஆயிராதுங்கிறதெல்லாம் புரிய வைக்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில படுத்த சம்பவம் இருக்கு மாதவிடாய் காலத்துல. அதே மாதிரி வாய் வச்ச இடத்துல வாய் வச்சு குடிச்ச சம்பவமும் இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதுதான் சரியான ஒரு வழிகாட்டுதல். மார்க்கம் என்பது யதார்த்தமானது, சரியான ரீதியில அது பேணப்பட வேண்டும். ஆனா அதில் எல்லை மீறுதல் என்பது கூடாது. அதுக்காக இப்ப யூதர்கள் ஒரு அளவுக்கு மீறி இப்படி இருக்காங்க, ஆனா இணையப்பாளர்கள் எப்படி இருக்கிறாங்க, மாதவிடையாச்சு என்னவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த அதிகமான ரத்தம் வரக்கூடிய நேரத்தில் வேண்டுமானால் அவர்கள் தவிர்த்துக் கொள்வார்களே தவிர, மற்ற நேரத்துல ஒரு கேப் கிடைக்கக்கூடிய நேரத்துல அவர்கள் இல்லறத்திலும் கூட என்ன செய்யறாங்க, ஈடுபடுறாங்க. அதுவும் மோசமானது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது. அதுக்காக நீ பக்கத்துல வரக்கூடாது, ஒன்னா சாப்பிடக்கூடாதுங்கிற எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது. நடுநிலையான ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டதுதான் இஸ்லாம் என்பதுதான் இந்த விஷயத்திலும் மாதவிடாய் விஷயத்திலும் பெண்கள் என்பவர்கள் அவர்கள் ஒதுக்கப்படக்கூடியவர்கள் அல்ல. இதுல நிறைய விஷயம் இருக்கு. பெண்கள் மாதவிடாய் காலத்துல சமைக்கக்கூடாதுன்னு சில வீடுகளில் சட்டம் வச்சிருப்பாங்க, வீடு வாசல் பெருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நகை வெட்டக்கூடாதுங்கிற நினைப்பாங்க, சொல்லுவாங்க கொள்வாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல எந்த தடையுமே கிடையாது. சில முக்கியமான தடைகள் தான், நோன்பு வைக்க முடியாது, நோன்பு வைக்கக்கூடாது, தொழக்கூடாது,
குரானை தொடக்கூடாது, இந்த மாதிரியான தவாஃப் செய்ய முடியாதுங்கிற மாதிரி சில முக்கியமான சட்டங்கள் அதில் வருமே தவிர நடைமுறையில் இருக்கக்கூடிய சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, வேற எதுவும் செடிக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, இதெல்லாம் மாற்றார்களோட கலாச்சாரம். இது முஸ்லீம் குடும்பங்களில் நம்ம கேள்விப்பட்டதற்கு நான் காது கொடுத்து கேட்டது இருக்கு. அப்போ இதெல்லாம் மாற்றார்களுடைய பண்பாடு. அவங்க அதெல்லாம் செஞ்சாலும் அது ஒரு தீட்டாயிரும் அப்படிங்கிறதுலாம் தவறான ஒன்று. இதெல்லாம் உடைக்கணும், இதெல்லாம் மீறி நம்ம நடக்கணும். மார்க்க ரீதியிலான இபாதத்தில் கூட எது கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கோம் அதை மட்டும் தான் நம்ம தவிர்க்கணுமே தவிர திக்ரு தஸ்பீஹ் செய்யறதுலேருந்து மற்ற விஷயங்கள் வரைக்கும் எதுவுமே தவறில்லை. பட் ஃபிக்ர் ரீதியாக போனோம்னா இன்னும் நிறைய அதில் விளக்கங்கள் போயிட்டே இருக்கும், கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே இப்போ நம்ம போக வேணாம். பட் நடைமுறை சார்ந்த விஷயம் எதையுமே தவிர்க்க தேவையில்லை, யாரும் தவிர்க்கணும்னு யாரும் நினைக்கவும் தேவையில்லை. எல்லா விதமான குடும்ப விஷயங்கள் எல்லாமே செய்யலாம், அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. எங்குமே ஒரு இம்மி அளவு கூட அது சொல்லப்படலை. அடுத்த வசனம் கிட்டத்தட்ட இதே மாதிரியான கருத்துள்ள ஒரு வசனம் தான். நிசாஉக்கும் ஹர்சுல் லக்கும், உங்களுடைய பெண்கள் உங்களுடைய விளைநிலங்கள். ஃபஅத்து ஹர்சக்கும் ஆயத்து ஓதணும்ல. நிசாஉக்கும் ஹர்சுல் லக்கும் ஃபஅத்து ஹர்சக்கும் அன்னா ஷி'தும் வகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் வத்தகுல்லாஹ வஅலமு அன்னக்கும் முலாகூஹு வபஷ்ஷிரில் முஃமினீன். நிசாஉக்கும் ஹர்சுல் லக்கும், உங்களுடைய பெண்கள் அப்படின்னா உங்களுடைய மனைவிகள், உங்களுடைய விளைநிலங்கள். ஃபஅத்து ஹர்சக்கும், உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் வாருங்கள். அன்னா ஷி'தும், நீங்கள் நாடியவாறு. வகத்திமு லிஅன்ஃபுசிக்கும், உங்களுக்காக நீங்கள் முற்படுத்திக் கொள்ளுங்கள், நல்ல அமல்களை மறுமைக்காக முற்படுத்திக்கிறீங்க. வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். வஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அன்னக்கும் முலாகூஹு, நிச்சயம் அவனை நீங்கள் மறுமையிலே நாளை கியாமத்திலே நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள். வபஷ்ஷிரில் முஃமினீன், இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நம்பிக்கையாளருக்கு நபி நீர் நற்செய்தி சொல்வீராக. இதுல என்ன, உங்கள் பெண்கள் உங்களுடைய விளைநிலங்கள் அப்படிங்கிறதுல உங்க பெண்கள் என்பது அல்லாஹ் தஆலா உங்களுக்கான சொந்தமா கொடுத்துட்டான். நீங்க ஹலாலான முறையில யார திருமணம் முடிக்க கூடாது நல்லதுல சொன்னா, ஹலாலான முறையில் நீங்க திருமணம் முடிச்சு வாழக்கூடிய உங்க பெண்கள் உங்களுடைய சொத்து. அவங்கள நீங்க சந்தோஷமா அவங்களோட நீங்க எல்லா ரீதியான இல்லறத்துல நீங்க ஈடுபடலாம். அதுல எந்த விதமான தவறும் இல்லை. பகிரங்கமாக தடை செய்யப்பட்டதை தவிர மாதவிடாய் காலத்தில் இல்லறத்தில் ஈடுபடுவது என்பது கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு வழியில் மூலமாக அல்லாஹ் தஆலா குழந்தையை பிறக்க வைக்கிறானோ அந்த வழியில் மட்டும் ஒரு பெண் இடத்தில் நாம் உறவு கொள்ள வேண்டும், அது அல்லாதது தவறு என்ற இந்த ரெண்டு மட்டும்தான் மிக முக்கியமான ஒன்றை தவிர மற்றபடி தாராளமா மற்ற விஷயங்கள் நீங்க அவங்களோட அனுபவிப்பது, சந்தோஷமா இருப்பது என்பது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு விட்டது என்பது அந்த வசனத்தினுடைய சாராம்சம். அப்போ அந்த மாதவிடாய் காலத்தில் நீங்கள் காத்திருந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஹலாலான முறையில் அவங்களோட சந்தோஷமாக நீங்கள் ஈடுபடுங்க. வகத்திமு லிஅன்ஃபுசிக்கும், உங்களுக்காக நீங்கள் முற்படுத்துங்க. இதில் இப்னு அப்பாஸ் ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. வகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் நீங்கள் என்ன சொல்லப்படுது, உங்களுக்காக நீங்கள் முற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுல இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது பிஸ்மில்லா சொல்வது இதில் அடங்கும் அப்படிங்கிறாங்க. இல்லறத்தில் ஈடுபடும் போது அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் அப்படின்னு சொல்ல பொழுதும் அதே மாதிரி ஒரு துவாவும் ஒன்று வருது. அந்த துவா புகாரி 141வது ஹதீஸாகவும் இருக்குது. அதாவது லவ் அன்னஹதுக்கும் இதா அராத யஜஅலஹு கால், உங்களில் ஒருவர் உங்கள் மனைவி இடத்தில் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது இவ்வாறு கூறினால், அதாவது என்ன துவா, பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. இதான் துவா. பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. யா அல்லாஹ், ஷைத்தானை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக, ஷைத்தானை எங்களை விட்டும் நீ தூரமாக்குவாயாக. எந்த ஒன்றை நீ எங்களுக்கு இதில் அருளுகிறாயோ, எந்த ஒரு ரிசுக்கை அப்படின்னா குழந்தை பாக்கியத்தை தான் அல்லாஹ் இல்லறத்தின் மூலமா தர்றான். எந்த ஒரு குழந்தை பாக்கியத்தை இந்த இல்லறத்தின் மூலமா எங்களுக்கு நீ தர்றாயோ அந்த குழந்தை விஷயத்திலும் எங்கள் விஷயத்திலும் ஷைத்தானை தூரப்படுத்துவாயாக அப்படிங்கிறது அந்த துவா. இது நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். ஃபைன்னஹு யுகத்தர் பைனஹுமா வலதுன் ஃபி ஸாலிக். அந்த நாளில் அல்லாஹ் நாடி அன்றைய நாளில் அவர்கள் வீடு கூடிய அன்ற நாளில் அவர்களுக்கு குழந்தை தங்க வேண்டும் என்று குழந்தை பாக்கியத்தை அந்த ஒரு கூடலில் அல்லாஹ் முடிவு செய்திருந்தால், நாடி இருந்தால், விதித்திருந்தால் லம் யதுரு ஷைத்தான் அபதன், அந்த குழந்தையை ஷைத்தான் பாதிக்கவே மாட்டான். அப்போ துவா ஓதி இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது ஏதாவது ஒரு இல்லறத்தில் அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்க தான் போறான். அப்போ நிச்சயமா துவா ஓதப்பட்ட இல்லறமாக அது இருந்திருந்தால் ஷைத்தானுடைய சீண்டுதல் அந்த குழந்தைக்கு இருக்காது. அப்போ அதுக்காக அந்த குழந்தை எந்த விதமான ஷைத்தானுடைய வழிகேட்டுக்கும் ஆளாகாதனா உலகத்துல யாருமே ஷைத்தானுடைய போராட்டம் எல்லாம் இருக்க முடியாது. இன்னும் உலகம் ஐதும் முபீன் என்பது எல்லாருக்கானதான். ஆனா பெரும் பெரும் சீண்டல்கள் இல்லாமல், அந்த ஷைத்தானிய வழியில போகக்கூடிய குழந்தையா இல்லாம அந்த குழந்தை ஒரு சாலிகான குழந்தையா பிறந்து வாழும் அப்படிங்கிறத நம்ம ஆதரவு வைக்க முடியும். சில நேரங்கள்ல அதை ஓத விடாம மறக்கடிக்க செய்வான் ஷைத்தான் அந்த நேரத்துல. அப்ப அப்படி மறந்துட்டு இல்லறத்தில் ஈடுபட்டு அந்த நாளில் ஒருவேளை குழந்தை தங்கி இருந்தால் அந்த குழந்தைக்கு அந்த வாக்குறுதி இருக்கு. அதனாலதான் பொதுவா இந்த மாதிரி நல்ல நல்ல அமல்களை செய்வதை விட்டும், முக்கியமா அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் ஷைத்தான் அவனுக்கு மறதியை தந்துகிட்டே இருப்பான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இது பெரும்பாலும்
எல்லாரும் கடைபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இந்த துவாவை மனன செஞ்சு இன்ஷா அல்லாஹ் இல்லத்தில் ஈடுபடுறவங்க அந்த துவாவை ஓதிக்கொள்வது என்பது சுன்னாவான ஒரு துவா தான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அது இந்த கத்தியமுல் அன்ஃபுசிக்கும் அடங்குங்கிறத இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வை அஞ்சிக்கங்க. அல்லாஹ்வை அஞ்சிக்கங்கன்னா எல்லா விஷயத்திலும் மேலே சொன்ன அந்த மனைவியை தேர்வு செய்யக்கூடிய விஷயம், மாப்பிள்ளையை தேர்வு செய்யக்கூடிய விஷயம், இணை வைப்பாளர்களை தேர்வு செய்யக்கூடாது, அதே மாதிரி மனைவியை ஹலாலான ரீதியில தான் அடையணும். இந்த எல்லா விஷயத்திலும் எல்லா சட்டங்களும் அல்லாஹ் பயந்துக்கிறங்க. இஷ்டத்துக்கு இருந்துகிட்டு நீங்க போயிடாதீங்க. அல்லாஹ்வை நீங்க பார்த்தாகணும். அவனை நீங்கள் சந்திக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லணும். ஓகே, நல்ல முறையில கட்டுப்படுறக்கூடிய மூமின்கள் நபி நீங்க நற்செய்தி சொல்லுங்க. அவங்க ஒரு மனைவிக்கு ஒரு கவலம் உணவு ஊட்டினா கூட அதுக்கு சதக்கா நன்மையை பெற்றுக்குவாங்க. நற்செய்தி சொல்லுங்க. ஆனா அதுக்காக வரம்பு மீறி போயிடாதீங்க. அல்லாஹ் கண்டிப்பா. கடைசி வசனம், ولا تجعلوا الله عرضة لأيمانكم أن تبروا وتتقوا ولا تجعلوا الله عرضة لأيمانكم أن تبروا وتتقوا وتصلحوا بين الناس والله سميع عليم. அதாவது உங்களுடைய சத்தியங்களை நீங்கள் ஆக்காதீர்கள் வலுவாக. இது கோர்வையை படிச்ச கொஞ்சம் புரியும். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்வதனால் நீங்கள் நற்கருமங்கள் செய்தல், இறை பக்தியுடன் நடத்தல், தக்கோட நடத்தல், மனிதர்களிடையே சமாதானம் செய்து வைத்தல் போன்றவற்றில் அவனை ஒரு தடையாக செய்து விடாதீர்கள். சத்தியம் செஞ்சு அல்லாஹ் ஒரு தடையாக நீங்க ஆக்கிறாதீங்க. அதாவது ஆக்க முயற்சி செய்யாதீங்க. அல்லாஹ் யாவற்றையும் செவிப்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறான். இது கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னதான் புரியும். அப்போ வலா தஜஅலுல்லாஹ உருதத்தன், அல்லாஹ்வை நீங்க இங்க வலுன்னு போட்டிருக்காங்க. வலுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, தடை, அதாவது வலுவான தடை. நீங்கள் அல்லாஹ்வை உங்களுடைய சத்தியத்தை காரணமாக வச்சு ஒரு தடை ஆக்க விரும்பாதீங்க, தடை ஆக்கிறாதீங்க. நீங்க நல்லது செய்யறதுக்கும் இறைச்சத்தோடு நீங்க வாழ்றதுக்கும் மக்களுக்கு மத்தியில் நீங்க சீர்திருத்தம் செய்யறதுக்கும், அதாவது செய்யாம போறதுக்கு நீங்க அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சுட்டு அல்லாஹ் மீது நான் சத்தியம் செஞ்சுட்டேன் அதனால நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ்வையே காரணமாகல நினைக்காதீங்க. இந்த மாதிரி நீங்க செய்யறது அல்லாஹ்ல கேட்கிறான், அல்லாஹ் நன்கறிந்தவனா இருக்க, இது தப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது என்ன மாதிரியான சத்தியம் அப்படிங்கிறத பத்தி சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு அதாவது நான் இனிமே நான் இவங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், இந்த மாதிரி நான் நல்லது செய்ய மாட்டேன், இனிமே நான் ரெண்டு பேருக்கு மத்தியில் சமாதானத்தை நான் ஏற்படுத்த மாட்டேன், இனிமே நல்ல காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சிருது. ஒன்றும் செய்ய மாட்டேன்னு யதார்த்தமா சொல்றது இருக்குது. அப்ப தபர்ரு ஒரு நன்மை செய்ய, இனிமே நான் உம்ராவே செய்ய மாட்டேன்னு ஒரு சத்தியம் செஞ்சிருது. இனிமே நான் நல்லதே செய்ய மாட்டேன், தர்மமே செய்ய மாட்டேன் சத்தியம் செஞ்சிடுறது. புரியுதா? இறைச்சமான ஒரு விஷயம். இனிமே நான் அல்லாஹ்க்கு பயந்து இருக்கான, இனிமே நான் பொய் சொல்லாமல நான் இருக்கவே மாட்டேன் சத்தியம் செஞ்சிடுறது. பொய் சொல்லுவேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சிடுறது. ஓகே, அதே மாதிரி ஒரு சீர்திருத்தமான விஷயத்தை நான் இனிமேலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சிடுறது. இது என்ன சத்தியம்? செய்ய மாட்டேன்னு சத்தியம் செய்யலாம். இனி நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் செய்யலாம், நல்ல சத்தியம். இனி நான் திருட மாட்டேன்னு சத்தியம் செய்யலாம், நல்ல சத்தியம். இனி தொழுவ மாட்டேன்னு சத்தியம் செஞ்சது நல்ல சத்தியமா? தொழுவ மாட்டேன் நீங்க சத்தியம் செய்யறதும், நோன்பு வைக்க மாட்டேன் நீங்க சத்தியம் செய்யறதும், நல்ல காரியம் செய்ய மாட்டேன், சீர்திருத்தம் செய்ய மாட்டேன், இறைச்சத்தோடு நடக்க மாட்டேன் நீங்க சத்தியம் செய்ய நல்ல சத்தியமா? செஞ்ச சத்தியமே தப்பு. இந்த சத்தியம் செஞ்சுட்டு நீ தொழுகாம நோன்பு வைக்காம இருப்பீங்க. கேட்டா அல்லாஹ் மீது நான் சத்தியம் செஞ்சுட்டு எப்படி மீறுறது அப்படின்னு நீங்க அல்லாஹ்வையே ஒரு கேடயமாக்க பாக்குறீங்க. இந்த சத்தியமே தப்பு, அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு அதை நீங்க செய்ய மாட்டேன்னு சொல்றது இது என்ன நியாயம்? இந்த மாதிரியான தவறான சத்தியங்களை அல்லாஹ் கேட்கிறான், பார்க்கிறான் அப்படிங்கிறத இதனுடைய புரிதல். அப்போ இதுல ஒரு 3 ஹதீஸை இப்னு கஸீர் சொல்றாங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, அதை ஷார்ட்டா சொல்றேன். அதாவது அதான் ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க. முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் இருக்கு, அபூதாவுதுல ஒரு ஹதீஸ் இருக்கு, முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 3 ஹதீஸினுடைய கருத்துமே ஒன்றுபட்டதாக தான் இருக்கு. நான் சேர்த்தே சொல்லிடுறேன். உங்களை யாராவது ஒருத்தங்க நல்ல சத்தியம் செஞ்சா அதை காப்பாத்துங்க, நன்மையான சத்தியம் செஞ்சா காப்பாத்துங்க. தீமையான ஒரு சத்தியத்தை யாராவது செய்தால் அவர் அந்த சத்தியத்தை விட்டுவிடட்டும், அதற்காக பரிகாரம் செய்து கொள்ளட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேயா? இது இன்னொரு செய்தி எப்படி வருதுன்னா, நீ மாறு செய்யக்கூடிய விஷயத்துல சத்தியமே இல்லை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல சத்தியமே இல்லை, நான் தொழ மாட்டேன்னு சத்தியமே செய்யக்கூடாது, நான் திருடுவேன்னு சத்தியமே செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு ஒருத்தன்ட்ட நான் கண்டிப்பா இதை திருடி உனக்கு நான் அடிச்சு தர்றேன், அவன்கிட்ட நான் புடிங்க தர்றேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டோம். அப்புறம் நம்மளுக்கு உறுத்தலா இருக்கு, ஆஹா அப்படி திருடுற தப்பாச்சே, அடிக்கிற அல்லது நாளைக்கு அவனை நான் பலார்னு அறைவேன், சத்தியம் செய்ய எனக்கு சத்தியம் செஞ்சு சொல்லணும்னு ஒருத்தர் சொல்றான். சத்தியம் செஞ்சுட்டு ஒருத்தர் வந்துட்டார், அப்புறமா அவருக்கு உணர்றாரு, ஆஹா அறையக்கூடாது, ஒருத்தனை அடிக்கக்கூடாது, இல்லை திருடக்கூடாது, என்னமோ ஒரு தவறு செய்யக்கூடாது. அப்ப சத்தியம் செஞ்சுட்டோமே, அப்ப நீ போய் அடிச்சுட்டு நீ என்ன காரணம் சொல்ற? அல்லாமே நான் சத்தியம் செஞ்சுட்டேன், அப்புறம் அல்லாவே தண்டிச்சிருவான், அல்லாமே சத்தியம் செஞ்சா நான் செய்யணும்னு செஞ்சுதானே அப்படின்னு நீங்க
விட்டா நீங்க அல்லாவே பொறுப்பாளி ஆக்கிடுவீங்க போல நல்லா தலை கேட்கிறான். நீங்க செய்யக்கூடிய தவறுக்கு அல்லது நல்லது செய்ய மாட்டேங்கிறதுக்கு நீங்க அல்லாஹ்வையும் சத்தியம் செஞ்சு அல்லாவே கேடயமாக்காதீங்க. அதை ஒரு வலுவான ஒரு தடையா நீங்க ஆக்காதீங்க நல்லா தலை சொல்றான். அப்ப அப்படிலாம் ஒரு புரிதல் இல்லாமலோ ஒரு நிர்பந்தத்தின் பேர்லோ அல்லது ஒரு மார்க்கமின்மையினாலே நீங்க சத்தியம் செஞ்சிட்டீங்கன்னா அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல் யத்ருக்ஹா, அந்த சத்தியத்தை அவர் விட்டுவிடட்டும், அதற்கான பரிகாரத்தை அந்த சத்தியத்தை முறிக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த பரிகாரத்தை சொன்னா இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் செஷன் முடிஞ்சிடும். அந்த பரிகாரம் என்ன? சூரா மாயிதாவுடைய 89, 5வது சூரா மாயிதாவுடைய 89 அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க சத்தியம் செய்து அதை முறித்தால் அதற்கு 3 பரிகாரம். முதல் பரிகாரம் இத்தாம் அஷரத்து மசாக்கின், 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். 10 ஏழைகளுக்கு நடுத்தரமா நீங்க என்ன உணவு சாப்பிடுறீங்களோ அந்த மாதிரி 7 வருது அந்த ஹஜ்ஜில் 7 சொன்னனால, ஓகேங்களா? 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும் ஃபர்ஸ்ட் பரிகாரம். அல்லது நல்லா தர சொல்றான், அல்லது 10 ஏழைகளுக்கு ஆடை அணிவிக்கணும். 10 ஏழைகளுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும். நம்ம என்ன பொதுவாக துணிமணி கொடுத்துருவோம், வேட்டி சட்டை, பேண்ட் சட்டை, அல்லது பெண்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் அவங்களுக்கு என்ன பொதுவாக ஆடையை நம்ம பண்பாட்டு அடிப்படையில் கொடுத்துருவோமோ அந்த மாதிரி ஒரு 10 ஆடையை எடுத்து கொடுக்கணும். அல்லது அடிமைகள் இருந்தால் உரிமை விடணும். இது எதுக்குமே வாய்ப்பு இல்லைன்னா, ஃபஸ்ட் 3 நாட்கள் நோன்பு நோற்றால் போதுமானது நல்லதில்ல சொல்றான். அப்போ 10 ஏழைக்கு உணவளிக்கணும். இன்னைக்கு 10 ஏழைக்கு உணவளிக்க முடியாத அளவுக்கான ஏழ்மை நிலை யாரும் இல்லை. ரொம்ப 90% இது முடியும் கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ். அப்போ சத்தியத்தை முறிச்சவங்க, சரிங்களா, சத்தியத்தை செஞ்சு முறிச்சவங்களுக்கு இது பொருந்தும். அல்லது தப்பான ஒரு சத்தியத்தை செஞ்சு அதை முறிச்சு ஆகணும், சரியா? தொழ மாட்டேன்னு சத்தியம் செஞ்சாலும் சரி, அல்லது அடிப்பேன் திருடுவேன் சத்தியம் செஞ்சு அதை முறிக்கணும். முறிச்சிட்டு 10 ஏழைக்கு உணவளிச்சிடணும். அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இன்னைக்கு அது முடியாததெல்லாம் யாருக்கும் இல்லை. ஆல்மோஸ்ட் 90% நம்மளுக்கு முடியும். 10 ஏழைக்கு உணவளிக்கணும், அல்லது 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், துணிமணி எடுத்து கொடுக்கணும், அல்லது அடிமை வந்து உரிமை உடனே அருமை இல்லை, அல்லது ஒருத்தருக்கு பொருளாதாரம் இல்லை, உண்மையில கஷ்டப்படுறான்னு வச்சுக்கணும். 3 நோன்பு வைக்கணும். இது வச்சா சத்தியத்தை முறிச்சதுக்கான பரிகாரமா ஆயிரும். இதை செய்யுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தப்பான சத்தியம் செஞ்சீங்கன்னா அதை முறிச்சிட்டு இதை செய்யுங்க. நல்ல சத்தியம் செஞ்சீங்கன்னா இஷ்டத்துக்கு முறிச்சிட்டு இது செய்யலாம்னு நினைச்சுக்க கூடாது. நல்ல சத்தியம் செஞ்சா அதை நிறைவேற்றுங்கள்னு குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் தஆலா வலியுறுத்துறா, ரசூலுல்லாஹ் அதை வலியுறுத்துறாங்க. நல்ல சரியான சத்தியம் செஞ்சோம்னா அதை முறிக்கவே கூடாது, பெரும்பாவம் ஆயிரும். உதாரணத்துக்கு நல்ல சத்தியம் செஞ்சு கொடுத்துருப்போம் சில நேரத்துல, இந்த மாதிரி நான் இதை கடைபிடிப்பேன், அல்லது சில பசங்க வந்து சத்தியம் செஞ்சிருப்பாங்க, இனிமே நான் புகைப்பிடிக்க மாட்டேன், இனிமே இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன், இனி நான் சினிமாவுக்கு போக மாட்டேன், அல்லது இனிமே நான் தொழுகையை சரியா கடைபிடிப்பேன், இப்படின்னு அது சத்தியமே செஞ்சிருப்போம்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ்வே சத்தியமா அதை கடைபிடிக்க தான் செய்யணும். அதை மீறுறது பெரும்பாவம். ஓகே, வேணும்னே மீறிட்டேன்னா அதுக்கு அல்லாஹ் அது பாவம், அது தண்டனைக்குரிய விஷயம். ஒருவேளை ஒரு நிர்பந்தத்துல ஒரு சூழ்நிலையில மீறிட்டோம் அப்படின்னா இதை தான் செய்யணும். 10 ஏழைக்கு உணவளிக்கிறது அல்லது அந்த காம்பன்சேஷன் என்ன இருக்கோ அதை செய்யணும். அல்லது இது முடியாத பட்சத்தில் 3 நோன்பு வைக்கணும். இதுதான் இதனுடைய சட்டம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம மாஷா அல்லாஹ் அந்த 4 செய்திகளை பார்த்தோம். அனாதைகளை பற்றி கேட்டதற்கான விளக்கம், அதுல ஒரு பின்னணி இருக்கு. இணை வைப்பவரை திருமணம் முடிக்காதீங்கன்னு சொன்னோம், இதுலயும் ஒரு பின்னணி பார்த்தோம். மாதவிடாயை பத்தி கேட்கிறாங்க, இதுலயும் ஒரு பின்னணி பார்த்து இதனுடைய சம்பவம். கடைசியா சத்தியத்தை, அதாவது அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வதை கேடயமாக்காதீர்கள்னு அழகா நம்ம இதுல பாயிண்டர்ல நேமிங் கொடுத்துருக்கோம். இதை இப்பதான் நம்ம பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.